சந்தோஷமாக இருக்கிறீங்க நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. சென்னைக்கு போனதும் எனக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் போனது சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு சர்வீஸ் ஒரு சர்ச்சில். எங்கள் வீடு அண்ணா நகர்னா அது ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மவுண்ட் லெவன்யா வரைக்கும் இங்கேருந்து வத்தலையிலேருந்து டிஸ்டன்ஸ் தானே. ஸோ அவ்வளோ தூரம் போகணும். ஸோ நான் வந்து என்ன தான் லேட்டாக அன்றைக்கி ஏர்போர்ட் போயிட்டு அன்றைக்கே எனக்கு கொஞ்சம், நான் சொன்னேன் இல்லையா, பலவீனமாக ஆயிடுச்சு எனக்கு. இங்கேருந்து போகும்போதே தெரியுது காய்ச்சல் மாதிரி இது, தூக்கம் வருது. என்றைக்கும் அப்படி தூக்கம் வராது. ஆனாலும் விடிய காலையில் எழும்பி இந்த புடவை அயன் பண்ணி அதுக்குன்னே வச்சுருந்தேன். ஏன்னா எங்கள் மாரநாதா பிரான்ச் சர்ச்லேயே புடவை கட்டிட்டு வரணும்னு சொல்லுவாங்க மெசேஜ். ஸோ இஷ்டப்படி நான் சுடிதார் போடுவேன். அங்கேன்னு சில இது இருக்குது. ஸோ இதை இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போனேன். மடித்து அயன் பண்ணி எல்லாம் வச்சுட்டேன். என்னோடய பெட்ரூம் வந்து என் வீட்டில், என் பெட்ரூமோட ஒரு பால்கனி இருக்கும் ஒரு இது. அங்கே வந்து ஒரு கம் பேட் ஒன்று வச்சுருக்காங்க, ஸ்ட்ராங் கம். சரியா? ஸோ நான் இப்போ வந்து 7 மணிக்கு நான் என்னோடய மெசேஜ் 6 மணிக்கு அங்கே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் கிழிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு என்ன சோர்வாக இருந்தாலும் எழும்பிட்டேன். புடவையெல்லாம் கட்டியாச்சு. சரியா? என்னத்தும் என் பெட்டியை, அப்போ பெட்டியெல்லாம் வச்சுட்டு தானே திறந்து ஏதோ எடுக்கிறதுக்காக போகும்போது இந்த முந்தானி வந்து அந்த கம் பேடில் ஒட்டிடுச்சு. அந்த கம் பேட் என்ன, பெரிய கம் பேட், அது கம் ஒட்டியிருக்கும். உங்களுக்கு தெரியுமா, அதை எலி பிடிக்கிறதுக்கு வைப்பாங்க. ஸோ அந்த பேடை வந்து இப்படி நான் தலை சீவிட்டு, மம்மி வேறு கீழே கூப்பிட்றாங்க, சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நீ போகணும். என்னது ஏதோ ஒன்று இழுத்துட்டு வருதுன்னு பார்த்தா இவ்வளோ பெருசாக ஒன்று ஒட்டிக்கிட்டு வருது. எனக்கு என்ன பண்ணோன்னு தெரியல. என்ன புடவை கட்டிட்டு போகணும். எனக்கு என் கையில் இன்னும் நான் கார் போட்டுட்டேன். நான் எங்கள் அப்பாலாம் அவர் கார் எடுத்துகிட்டு அவர் வேறு மீட்டிங் போயிடுவார். எனக்கு போட்டு காரும் வருது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. இதை உருவினேன் பாருங்க, அந்த ஜரி எல்லாமே அப்படியே வந்துருச்சு. எதாவது தெரியுதா ஜரி வந்த மாதிரி? தெரியுதா? அவ்வளோ உருவிடுச்சு. சரியா? உருவி எனக்கு இப்போ இந்த சாரீலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. இது இல்லைன்னா என்ன, பட் எனக்கு வேறு ப்ளவுஸ் இருக்காது இல்லையா. நான் வந்து இங்கெல்லாம் வச்சுட்டு தான் வரேன். நான் போனது 10 நாளுக்கு. ஸோ இது ஒன்று தான் எடுத்துகிட்டு போனேன். என்ன பண்ணுது, மம்மிக்கு சொல்கிறேன், மம்மி இப்படி ஆயிடுச்சுன்னு, எனக்கு வேறு வழி இல்லைம்மா, நான் சுடிதாரை போட்டு போகிறேன், நீங்கள் பாஸ்டருக்கு சொல்லிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லாதீங்க, நான் போகிற மாதிரி நான் போகிறேன். ஆனால் நான் சுடிதாரை போடும்போது என் மனசுக்குள்ளே ஒரு வேதனை வந்தது. ஏன் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை தானே நான் சொல்ல போகிறேன். நான் வேறு எதுக்கும் போகலையே. நான் வந்ததும் பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன்னா, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னா, முந்தி மாதிரி கல்யாண வீட்டுக்கு போகிறேன்னா, உங்கள் வார்த்தையை சொல்லணும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு போகும்போது இப்படி அலோவ் பண்ணலாமான்னா அவர் சொன்னால், நீ போ, நீ எனக்கு தெரியுது நீ போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கறதோட நான் பிசாசை ரொம்ப கடிஞ்சிக்கிட்டேன். நீ என்னோட சாரியை தான் கிழிக்கிற, என் வாயை கிழிச்சியா? என் உடம்பை கிழிக்க உனக்கு அதிகாரம் இருக்கா? நான் இன்னும் எனக்கு என் வாயால் என்னால் பேச முடியும். ட்ரெஸ்ஸு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் போய் பிரசங்கம் முடித்து அங்கே ஆசீர்வாதமாக இருந்தது. ரொம்ப தூரங்க போயிட்டு வந்து திருப்பி எங்கள் அம்மா அப்பா சர்ச்சுக்கு போய் அங்கேயும் பேசிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போது எனக்கு பயங்கர சோர்வு உடம்பு. எனக்கு புரியல, இது என்ன, நான் எத்தனையோ வாட்டி அப்படி தூங்காமல் 2-3 இதுக்கெல்லாம் போயிருக்கேன் சர்ச்சுக்கு, பட் இந்த சோர்வு எனக்கு இருந்தது இல்லையேன்னு. அப்போ தான் 2 நாள் எங்கள் அண்ணன் வந்துட்டான், நல்லா இருந்தோம். 3ஆவது நாள் இந்த சிக்கன் பாக்ஸ் ஆரம்பிக்கும் போது தான் இவன் என்னை நினைவூட்டுறான். நீ என்ன சொன்ன, உன் புடவையை கிழிச்சா கூட நீ போயிடுவேன், உன் வாயை கிழிச்சா, வாயு நல்லா தானே இருக்குது. நிஜமாக சொல்லுங்கள், என் வாய் ஃபுல்லாக அந்த பிளிஸ்டர்ஸ் வந்தது, கட்டி. இங்கே உள்ளுக்குள்ளே சொல்கிறேங்க, வெளியில் இது வேற, உள்ளுக்குள்ளே பெரிய பெரிய கட்டி. அவன் என்ன சொல்கிறான்னா, நீ சும்மாவே கான்ஷியஸ் பிடிச்ச பொண்ணு, நீ வந்து முகத்தில் ஏதாவதுனா நீ போய் நிற்பியா, உடம்புல ஏதாவது என்ன, இவர் வந்து நினைவூட்டுற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா நம்ம தவறான சிந்தனைக்கு போகும்போதே இந்த பக்கம் யாரோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கும் அது தெரியணும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ நீ சொன்னல, டாக்டரும் சொல்லிட்டார் 3 வாரம் நீங்கள் வந்து ஐசோலேட், 4வது 5வது வாரம் ஊருக்கு போனால் போதும். எனக்கு டுமால்னு பயங்கர ஷாக். ஏன்னா என் பிள்ளைங்களை என்னால் அவ்வளோ விட்டு நான் இருந்ததே இல்லை. ஆனால் ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், பிள்ளைங்களை விட்டு இருந்ததில்லை. இந்தியாவில் செட்டில் ஆகும்போது அவங்க என் கூட தான் இருந்தாங்க. சரியா? நான் அப்படி போயிருந்தாலும் மிஞ்சி போனால் 4-5 நாள் விட்டுருப்பேன் மேக்ஸிமம். ஆனால் 4 வாரம்னே எனக்கு தாங்க முடியல. இல்லை நான் சிக்கன் பாக்ஸ்னாலும் போய்க்கிறேன். அப்புறம் அது வந்த கண்டிஷனை பார்த்தா ஒன்றுமே போகிற மாதிரி இல்லை, படுக்கை ஆகிட்டேன். பட் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா,
எந்த புடவையை வச்சு, எந்த ஒரு பலவீனத்தை வச்சு அவன் என்னை படுக்க வச்சானோ, இன்னைக்கு அதே தேவனுடைய வார்த்தையானது அது எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும், இன்னைக்கு பாருங்கள், இந்த ஜரியில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லிடுங்க. வந்து எங்கள் அம்மா என்ன நினச்சாங்களாம், நான் படுக்க ஆகிட்டேன், இதை வெட்டிட்டு யாருக்காவது பாவாடை சட்டை சுடிதார் கொடுத்துடலாம். திடீர்னு அவங்களுக்கு யோசனை வந்து தான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட ட்ரை கிளீனர்ஸ் கொடுக்குறேன். ட்ரை கிளீனர்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு இது சரி வராது, கிழிஞ்சது தான். சரியா? நான் அன்றைக்கி எல்லாம் ஊருக்கு கிளம்புறேன், எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அந்த புடவை நீ வேணுமா இல்லை விட்டுட்டு போய்டுற, அது ஒரு மாதிரி இல்லை, நீ போகும்போதே எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அந்த புடவையை எனக்கு எடுத்துகிட்டு வாங்க. என்ன எடுத்துகிட்டு வந்து பார்க்குறேன், எனக்கு ஒன்றுமே தெரில, லேசாக இருக்கும், அது வேற இல்லை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சாதாரண வஸ்திரத்தையே இன்றைக்கி எதெல்லாம் அவன் முடக்கி போடணும்னு நினச்சானோ, என்னை எப்படி படுக்க வைக்கணும், ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல விடாத அளவுக்கு என் வாயிலிருந்து என்னுடைய கால் விரல் வரைக்கும், அது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைன்னு சொல்லுவாங்கள்ல, படுக்க வச்சானோ, இன்னைக்கு நான் அதே புடவையை கொஞ்சம் கூட கரை எதுவுமே இல்லாமல் ஆண்டவர் என்னை ஜீவனோடு இங்கே மறுபடியும் வந்து அவருடைய வார்த்தையை சொல்ல வைத்த நல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஏங்க, ஒரு சாதாரண அழிஞ்சு போகிற இந்த 7 அங்குலம் உள்ள புடவையே தச்சு ஒரு குறை இல்லாமல் காமிக்கிறார்னா, உங்கள் உள்ளத்தின் காயங்களையும் உங்கள் உடல் காயங்களையும் கட்டுறதுக்கு அவர் எவ்வளோ வல்லமை உள்ள தேவன். அதனால தான் நம் காயங்களை கட்டுகிறார், கிட்டத்தட்ட அதை நம்மளை சரிப்படுத்துகிறார், சீர்படுத்துகிறார், ரிஸ்டோர் பண்ணுறார், ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற தேவன். நான் நிஜமாக நினச்சேன், இனிமேல் நான் போகக்கூடாது, எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பு வந்தது. ஏன்னா நான் ஆண்டோட வார்த்தையை தானே சொன்னேன், எப்படி என்ன அவன் எப்படி படுக்க வைக்கலாம், எனக்கு திருப்பி எழும்பிடணும்னு இருந்தது. ஆனால் தேவன் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அலோவ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோன்னா, முதல் விஷயம் அமைதியாக இருக்க கற்றுக்கணும். அவருடைய பிரசனத்தில் நீ அமைதியாக இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். ஸோ இன்னைக்கு நான் அவருக்கு அந்த படுக்கையில் இந்த பக்கமும் திருப்ப முடியல, அந்த பக்கமும் திருப்ப முடியல, ஆனால் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டு அவர் தன் செவியை சாய்த்தார். லிட்ரலாக உணர்ந்தேன். சங்கீதக்காரன் சொல்கிறான், செவியை சாய்த்து என் பக்கமாய் எனக்கு விடுதலையை கொடுத்தார். என் உயிரோடு இருக்கும் நாள் அளவும் நான் கர்த்தரை ஆராதிப்பேன், அவர் வார்த்தையை சொல்லுவேன், பிரசங்கம் பண்ணுவேன், பேசுவேன், அவருக்காக வாழ்வேன் என்று என் சாட்சி மட்டும் இல்லை, உங்கள் சாட்சியம் அப்படி மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதனால தான் இந்த வைஸ் விமென்க்கு நான் உங்களுக்கு கொடுத்த வசனமே. நம்மளை நிறைய காரியங்கள், எனக்கு சிக்கன் பாக்ஸ் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். வைரஸ், அது நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விதமான வைரஸ் இருக்குது. அது நம்ம வேலை கூட வைரஸ் ஆகும், உறவினர்கள் வைரஸ் ஆவாங்க, சூழ்நிலை வைரஸ் ஆகும். அது எப்படிப்பட்ட வைரஸ் உங்கள் தலை குனிய வைத்தாலும் உங்கள் ஒவ்வொரு தலைகுணும் ஆண்டர் நிமிர்ந்த தலைமுறையாக மாற்றுகிற தேவன். ஆனால் அதற்கு ரொம்ப முக்கியம், என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி, அன்றைக்கி பாஸ்டர் பிரையன் கூட சொன்னார், என்னது சிஸ்டர் என்ன சொல்லுவாங்களாம், ஜெபம் பண்ணியா பைபிள் வாசிச்சியா, இதை செய்யலைன்னா கஷ்டங்க. நமக்கு மறுபடியும் நமக்கு சபைக்கு ஆண்டர் உணர்த்துகிறது, வார்த்தையை வாசித்து தயவு செய்து முடிக்க வேண்டும். வாசிச்சா திருப்பி எடுத்து ஜெனசிஸ்லேருந்து வாசிக்கணும். ஒரு அதிகாரம் வாசிச்சுட்டு அதில் ஒரு வசனம் உங்களுக்கு தொடப்படும்ல, அப்போ இன்றைக்கி டேட்டை போட்டு அந்த வசனத்தை போட்டு எழுதிருங்க. ஒரு குட்டி புக்கு வச்சுக்கோங்க, 2 திமோத்தி 4ஆம் அதிகாரம், அதில் 2வது வசனம் எனக்கு மைண்டில் பட்டுருச்சுன்னா 2 திமோத்தி 4:2 நான் எழுதிப்பேன். அதை நாள் முழுக்க சொல்லி பாருங்க, அப்புறம் பார்ப்பீங்க ஆண்டவர் உங்கள் எல்லைகளை விரிவாக்குறது. ஆமென். இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம திருப்பி கொள்ளலாம். 1 நாளாகமம், நீங்கள் அந்த வசனத்தை வாசிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். நான் போன தடவை சொன்னேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். எடுத்ததுமே நல்லா இல்லை, ஸ்டார்டிங்கே செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் அடுத்ததை பாருங்களேன், ஒன்றுமே புரியல எனக்கு, ஏன் இப்படி டைப் பண்ணாங்க. இதை எழுதினவர் எஸ்ரான்றாங்க, இல்லைனா லேவியர்கள் உட்காந்து இந்த புத்தகத்தை 1 நாளாகமோட ஹிஸ்ட்ரி சரித்திரம் சொல்லணும்னா ஒன்று எஸ்ரா எழுதியிருக்கலாம், இல்லைனா லேவியர்கள் எழுதியிருக்கலான்னு சொல்கிறாங்க. அவர் ஏன் இப்படி எழுதினார்? யாபேஸ் தன் சகோதரர்களை விட கனம் பெற்றனான் தான், ஆனால்
அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். செம்ம பெயர் இல்லையா? என்னது, இன்னைக்கு ஒரு குழந்தைங்களுக்கு நம்ம என்ன தரோமோ இல்லையோ, தாய் தகப்பன் முதல்ல குழந்தைக்கு தருதே என்னங்க, ஒரு நல்ல பேர் வைக்கணும். அதுக்கு எவ்வளோ கூகுளில் பார்க்குறோம், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒரு 20-40 பேர் எழுதி வச்சு, அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்டருங்களை கேட்டு அதோட அர்த்தத்தை கேட்டு, எப்படியாவது அதில் ஒரு ஷைனிங் ஸ்டார் இருக்கணும் என் பையன் பேரில், தேவனோட பிரசனம் அந்த பேரில் இருக்கணும்னு வைப்பாங்க. ஆனால் இந்த தாயை பாருங்களேன், துக்கத்தோடே பெற்றாள் என்று யாபேஸ் என்று பெயரிட்டாள். அப்போ யாபேஸ் என்றால் என்ன? துக்கம், இங்கிலீஷில் பெயின், வலி, பயங்கர வலி. கிரீஃப்னா சாவு வீட்டில் போய் உட்கார்ற துக்கம், சாதாரண கிரீஃப் இல்லை. செத்தவங்க வீட்டில் போய் கேளுங்க, அவங்களுக்கு தெரியும் கிரீஃப்னா என்ன, துக்கம்னா என்ன. சாரோ, தாங்க முடியாத ஒரு என்னது, கவலை. இதுதான் அவனோட பேரோட அர்த்தம். நல்லா இருக்கா? இப்படி தாய் தன் மகனுக்கு வச்சா. ஆனால் இவன் தான் யாரா? சகோதரர்களில் கனம் பெற்றவன். ஏதாவது இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் இது வரைக்கும் நீங்கள் யோசிச்சிங்களா இது ஏன் இப்படின்னு? ஆமாம், அவன் அதுக்கப்புறம் ஜெபிச்சான், ஆண்டவர் கேட்டார். அப்புறம் தானே நீங்கள் கீழே தானே இந்த வசனத்தை வைக்கணும். அவன் பேர் எப்படி இருந்தது, அதனால யாபேஸ் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சான். அப்புறம் ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டார், அதனால அவன் சகோதரர்களில் கனம் பெற்றான்னு சொன்னால் கரெக்டு. அது என்ன அதை தூக்கி முன்னாடி வைக்கிறது பிரச்சனைக்கு முன்னாடி? சரியா? அதுக்கு நான் வரேன். ஸோ ஒரு பேட் பிகினிங், ஆனால் ஒரு குட் எண்டை முதல்ல வச்சுருக்காங்க இந்த வசனத்தில். எனக்கு புரியல, இப்போ இந்த ஆத்தரை தான் நான் கேட்கணும். திருப்பி சொல்லுங்க. யாபேஸ் என்றால் துக்கம், பெயின், சாரோ, கிரீஃப். அதுக்கப்புறம் அவன் போதும், இனஃப் இஸ் இனஃப், ஐ எம் காலிங் த காட் ஆஃப் இஸ்ரேல், தேவனை நான் கூப்பிடுறேன். ஜெபிச்சான், பெயரை கேட்டான். இப்பொழுது சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றனா இருந்தான்ற மாதிரி தானம்மா கதை முடியணும். ஏமா தூக்கி அதை முன்னாடி வச்சாங்க இந்த எழுதுனவங்க? எங்களுக்கு என்ன சிஸ்டர், அப்போ இந்த மாதம் என்னெல்லாம் இருக்குது நான் பார்க்கணும். ரொம்ப முக்கியம் எங்களுக்கு இந்த வெளிப்பாடு. உட்காந்து நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன். கரெக்டாக? யாரோ பயங்கரமாக சிரிச்சிங்க, உங்கள் மைண்ட் வாய்ஸை எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிரிச்சிங்க, குளிங்க இல்லையா? எங்களுக்கு எதுக்கு அது முன்னாடி இருந்தான்னு பின்ன நாங்கள் இதுக்கு முதல்ல வாசித்தோமானே தெரியலையே. ஒரு தடவை வாசிச்சிருக்கேன். கண்டிப்பாக யாபேஸை வாசிக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா வேதத்தில் 2 வசனத்தில் இடம்பெற்றவன் தான் இவன். ஒருத்தர் பேர் தான் யாபேஸ். இன்னொரு யாபேஸ் வேதாகமத்தில் வருது, ஒரு இடத்தின் பெயர். இவர் எதில் வராரு? 2 வசனம். ஏங்க இன்னைக்கு காலமாக நம்மளே 72 hours 12 hours 13 hours ப்ரேயர் பண்ணியிருக்கோம். இவர் 2 அதிகாரத்தில் வராரு. ஒரே ஜெபம் கேட்கப்பட்டதுங்க. அப்போ அந்த ஜெபத்துக்குரிய வல்லமையை நீங்கள் பாருங்கள். இது ஆண்டவருடைய வல்லமை, அது எங்களுக்கு தெரியும். இப்போ பாடினீங்க, நித்தியமானவர், எவர் லாஸ்டிங் காட், காலத்திற்கு அப்பாற்பட்டவர், அவரால் முடியாத காரியம் என்பது ஒன்றும் கிடையாது, அவர் செய்து முடிக்கிற தேவன். பட் இருந்தாலும் இந்த ஜெபத்தில் ஆண்டவர், ஒரு ஜெபத்தை முடிக்கிறது அவரோட பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு இந்த ஜெபத்தில் ஏதோ பிடிச்சிருக்குது பாருங்க. நான் எதுக்கு அந்த நல்ல விஷயம் ஃபஸ்ட்டு வந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ பீச்சில் போகிறீங்கன்னு வைங்களேன், இருங்க, அதுக்கப்புறம் அந்த 2வது வசனமும் நான் 10வது வாசிச்சிடலாம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர், முதல்ல என்ன ஒரு 4 காரியம் கேட்டுட்டு இருக்கான். நான் 4 போட்டேன், நீங்களும் ஒரு பெண்ணு வச்சுட்டு போட்டுக்கோங்க. 1 2 3 4. பைபிள் ஸ்டடி தான் சர்மன். சரியா? சும்மா வந்தோமா, எங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது சிஸ்டர், அந்த வெளிப்பாடு புஸ்ஸுவான மாதிரி போதுங்க இப்போலாம் இந்த கிறிஸ்மஸ் சீசனுக்கு. இது இருதயத்தில் விதைக்கப்படணும், ஒரு ஸ்திரமான நிலத்தில் வேறு பிடிக்கணும். வேறு பிடிச்சாதான், என்னுள் நீ நிலைத்திருந்தால்தான் நீ என்ன பண்ணுவ? கனி கொடுப்ப. இங்கே நிலைத்திருக்கிறதுக்கே பிரயோஜனம் இல்லாமல் இருந்தால் தவறாயிடும். 1ன்னு போட்டுக்கோங்க. 1ன்னு போட்டு, தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதித்து, 2வது என் எல்லைகளை பெரிதாக்கி, 3வது உமது கரம் என்னோடு இருந்து. அடடா, 4வது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இங்கே பாருங்களேன், இதில் ஒரு ஐரணி பாருங்களேன். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதை என்னை விலக்கி காத்தருளும். இவர் பேரே என்னது? நீயே ஒரு பெரிய துக்கம், துக்கத்துலேருந்து துக்கத்தை என்னை விலக்கி காத்தருளும். இந்த 4 பாயிண்டில் நம்மளுடைய சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு ஏதோ ஒன்று தொட்டு ஒரே நொடியில் பதில். அதுக்கப்புறம் பாருங்க, என்று வேண்டிக் கொண்டான், அவர் வேண்டிக் கொண்டதை தேவன்
அருளினார். இன்னைக்கு கூட இந்த மெசேஜை கேட்டுட்டு அந்த மாதிரி ஜெபத்தை நீங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமா ஆவியோட பண்ணி பாருங்க. தேவன் உடனடியாக உங்கள் வேண்டுதலை அருள செய்வார். ஆமென். இப்போ பீச்சுக்கு போகும்போது அந்த மணலில் நம்ம நடக்கிறோம், அந்த மணலில் மிதிக்கிறோம். எங்கே சில பீச்சில் எதாவது அசிங்கம் கூட பண்ணிடுவானுங்க, நமக்கு தெரியாது. அது மிதிக்கப்படுது, அசிங்கப்படுது. அதுக்கு எதாவது விலை சொல்ல முடியுமா? நான் உங்களை பிரீத்திபுர பீச் கூப்பிட்டு இருந்தாங்க, என் மணல் விற்கிறேன் வாங்கிட்டு போங்க சிஸ்டர் அப்படின்னா வாங்குவீங்களா? மணல் வாங்கிக்கிறீங்களா? இல்லை இல்லையா? ஆனால் அதே மணலானது ஒரு ஃபேக்ட்ரிக்கு தேவைப்படும் போது, ஒரு ஃபேக்ட்ரிக்கு மணல் தேவைப்படுது. எந்த ஃபேக்ட்ரிக்கு? சாண்ட் பேப்பர் எத்தனை பேருக்கு தெரியும்? அங்கே அவங்களுக்கு மணல் தேவை. அப்போ அதே மணலை பேக் பண்ணி, எந்த மணல் மெதிக்கப்பட்டதோ, எந்த மணல் அவமதிக்கப்பட்டதோ அதை கண்டுக்கவே இல்லையோ, ஆனால் அதுக்கு ஒரு பேக்கிங்கை போட்டு ஒரு ஃபேக்ட்ரிக்கு அனுப்பும்போது அதுக்கு விலை கொடுக்குறாங்களா இல்லையா? ஐயோ கொடுத்துட்டாங்களே. சரி, இப்போ அது கொடுத்த பிறகு அந்த பேக்கிங்க்கு ஒரு விலை வச்சுக்கோங்க, ஒரு 500 ரூபா வச்சுக்கோங்க. உங்கள் ஊரில் எல்லாம் நான் ஜாஸ்தி சொன்னேன், எங்கள் ஊரில் 50 ரூபா தேராது, 50 ரூபா பேக்கெட்டுங்க. அதுக்கப்புறம் அந்த மணலை ஒரு சாண்ட் பேப்பர் ஆக்கணும். சாண்ட் பேப்பர் விலை என்னம்மா இங்கே? ஒரு பேப்பர் அதை விட விலை மதிப்பு ஜாஸ்தி ஆகுது. அதே சாண்டை இன்னும் பாலிஷ் பண்ணி ஒரு மைக்ரோ சிப்பில் போட்டு, லக்ஷ்மிகாந்த் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு CPU உள்ள மைக்ரோ சிப்பு அது ஏதோ ஒன்று இருக்கும், அதை பாலிஷ் பண்ணி அந்த சாண்டை ஓட்டுவாங்க. இப்போ அதோட விலை எத்தனையோ டாலர்ஸ். இங்கே என்ன விஷயம்னா, நம்மளுடைய வாழ்க்கையின் தரம் எப்படி உயருதுன்னா, உங்களுடைய நோக்கம், ஆண்டவருக்குள்ளே இருக்க நோக்கம் உயர உயர உங்கள் வாழ்க்கையின் தரமும் உயருகிறது. ஆமேன். இல்லைன்னா நான் இதே நோக்கத்தில் இருக்கேன், நான் மிதிக்கப்படுறேன், புலம்புறது பீச்சில் உட்காந்துட்டு, என்னை யாருமே கண்டுக்கல சிஸ்டர், கிறிஸ்மஸ் சீசன் என்னை யாருமே இது பண்ணல. உங்களுக்கு நான் ஒன்று சொல்லவா, நம்ம வாழ்க்கையில் வர கஷ்டங்கள், நன்மை, தீமைகள் யாருமே அடுத்தவங்களால இல்லை. நம்ம வாய், நம்ம புலம்புற வாய், அதிலே என்ன ஆயிடுது, நம்ம தரத்தை குறைத்து கொள்கிறோம். அதனால தான் இங்கிலீஷில் அழகாக சொல்லியிருக்கு, the value of your life changes as your purpose changes. ஆமேன். உங்களுடைய தரம் எப்போ மாறுது? உங்களுடைய நோக்கம் மாறும்பொழுது. அது மட்டும் இல்லை, இந்த யாபேஸ்ன்னு யாருங்க? நான் சொன்ன மாதிரி அவன் ஒரு வாட்டி தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது அவன் யூதா கோத்திரத்தின் 3ஆம் அதிகாரம், அதே 1 நாளாகவும் 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, தாவீதின் வரலாறு, அந்த லீனேஜ், அவரோட வரலாறை பற்றி வாசிக்க. எல்லாருக்கும் 1 நாளாகவும் 2 நாளாகவும் வாசிக்க இஷ்டமா? ஜாலியாக இருக்கும்ல. ஆண்டவர் தொட்டார், சுகப்படுத்தினார், 4 சுவிசேஷ புக்கு மாதிரியா இருக்குது? எப்படி இருக்குது? இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான், எவனை பெற்றா எனக்கு என்ன, அப்படி தானே இருக்குது. என்ன பெற்றவன் பேரே மறந்துட்டேன், நீ என்னடா அவனை பெற்றான் இவனை பெற்றான். ஸோ 3ஆம் அதிகாரம் தாவீதோட வம்ச வரலாறு. 2வது 4ஆம் அதிகாரத்தில் முதல்ல என்ன எழுதியிருக்கு? யூதாவின் கோத்திரம். அப்போ யாபேஸ் எதுலேருந்து வரான்? யூதா கோத்திரத்துலேருந்து வராரு. அது மட்டும் இல்லை, இதுக்கு ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் பேக்ட்ராப் கொடுக்கணும். யாருக்கா சரித்திரம் இஷ்டமா? சும்மா பைபிள் அப்படி வாசிக்கக்கூடாது. ஆஸ் அ மேன் திங்கத் சோ இஸ் ஹி. ஒருத்தன் என்ன நினைக்கிறானோ அவன் அப்படியா மாறுறான். அதான் வசனம். அதுக்கு முன்ன பின்ன நீதிமொழிகள் 23 வாசிக்கிறது இல்லை. ஒருத்தன் உன்னை நல்லா அன்பாக சொல்லுவான், வாய் நிறையா சாப்பிடுன்னு சொல்லுவான், ஆனால் அவன் மனசு உங்ககிட்ட இல்லைன்றது தான் அர்த்தம். என்னைக்காவது அது முன்ன பின்னாடி வசனம் வாசிச்சிருக்கிறீங்களா? ஸோ பைபிளை வாசிக்கும் போது யார் எழுதுனா, எந்த சூழ்நிலை, எதுக்காக எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது, அவ்வளவும் சேர்த்து இது நமக்காக எழுதப்பட்டது. கண்ணாடி முன்னாடி நிற்கிற வாசிக்கிற மாதிரி. சரியா? எதில் விட்டேன்? ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். அங்கே சைரஸ் என்ற ராஜா, பெர்ஷியா, பெர்ஷியா நாட்டின் ராஜா தான் சைரஸ். அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, பாண்டேஜில், அதாவது அடிமைத்தனத்தில் இருக்க இஸ்ரேல் ஜனங்களை இப்போ விடுவிக்கிறார். சரியா? விடுவிச்சு இப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் போய் உங்கள் ஊரில் நீங்கள் வாழ்ந்துக்கோங்க, நீங்கள் போய் உங்கள் குடும்பத்தை கட்டி நீங்கள் நல்லா இருங்கன்னு அனுப்பி விட்டுறார். இப்போ விடுவிக்கப்பட்ட இந்த ஜனங்கள் ஆண்டவர் யாத்ராகமம்ல மோசே விடுவித்தார் பாருங்க, அந்த ஜனங்கள் இல்லை. இந்த விடுவிக்கப்பட்ட ஜனங்கள் யாருன்னா, இந்த அடிமைத்தனத்தில் இருக்கவங்க, வனாந்திரத்திலே பிறந்தவர்கள். சரியா? ஸோ இவங்க நேரடியாக யாவேயோட, கர்த்தருடைய அனுபவத்தை அவ்வளோ தெரியாது இவங்களுக்கு. புரியுதா? இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? அடிமை, அடிமை, அடிமை. தன் பெற்றோர்கள், முன்னோர்கள்
அவங்க ஆண்டவருக்கு எப்படி விடுவித்தார், அந்த அனுபவத்தை அவ்வளோ தெரியாத ஜனங்கள். அந்த டைமில் இந்த சைரஸோட நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லும்போது, எப்படிப்பட்ட நல்ல ராஜா பாருங்க. பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, ஒரு ராயல் ட்ரெஷரி, நான் ஒரு ட்ரெஷரியிலேருந்து உங்களுக்கு ஒரு பணத்தை கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவரோட உங்களை வாழ்ந்து நீங்கள் கட்டிக்கோங்க ஆலயத்தைன்னு ஹெல்ப் வேற பண்ணி கொடுக்குறாரு. இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, வந்ததும் ராஜா என்ன சொல்கிறாரு, நீ போய் இன்னைக்கு நாளைக்கே உங்கள் உங்களுக்கெல்லாம் ஆளுக்கு நான் உங்களுக்கு 5 கோடி தரேம்மா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? முதல்ல என்ன பண்ணுவீங்க? கதை மட்டும் விட்டுறாதீங்க, இந்த இருதயம் தாங்காது. சொல்லுங்க, 5 கோடி பெர் பர்சன். அப்படிதான் இப்படி சைரஸ் ராஜா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவீங்க? கடன் அடைப்பீங்கல்ல, அதுதான் நட்டுட்டு நிற்கிது. வேற ஒன்றுமே தோணலை. வேதத்தை வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், கொடுங்கள், அப்பொழுது மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எதுக்கு, நீ முதல்ல இதை தேடு. அதே தான் இந்த ஜனங்கள் பாருங்க, அவங்களுக்கு முதல்ல ஆண்டவரோட விசுவாசத்தில் அவரோட உறவை பலப்படுத்துறதுக்கே கஷ்டப்படுற ஜனங்கள். ஏன்னா இதுங்க அனுபவிக்கல, அடிமையில் இருந்தா. ஆனாலும் இந்த ஜனங்கள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, எனக்கு ஒரு நன்மை வந்திருக்கு, நான் முதலாவது என்ன பண்ண போகிறேன், ஒரு ஆலயத்தை கட்ட போகிறேன். அவங்க ஆலயத்தை கட்டின பின்பு தான் தன் வீடை கட்டினார்கள். ஆமேன். இன்னைக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் நாளைக்கே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும்போது என்னத்தை கட்டுவீங்க? முதல்ல தேவனுடைய ஆலயம். முதல்ல அந்த தேவனுடைய ஆலயம் உங்கள் இருதயம். நம்ம இருதயத்தை கட்டும் பொழுது ஆண்டவர் மீதி காரியங்களை எல்லாம் பார்த்து கொள்வார். அப்படி அவங்க பலப்படுத்தி அவங்க மனசை ஸ்திரப்படுத்தி ஆலயத்தை கட்டுறாங்க. அவர் இந்த கிரானிக்கல்ஸோட மெயின் கீயே என்னன்னா, நீ ஆண்டவரோட யூ ஹாவ் டு ரீஎஸ்டாப்ளிஷ் அ ரிலேஷன்ஷிப் வித் யோர் காட். நீ மறுபடியும் ஆண்டவரோட ஒரு பலப்படுத்தணும்னு ஆத்தர் எழுதுறாரு. அது எழுதிட்டு இருக்கும் போதே திடீர்னு எங்கேருந்தோ அந்த யாபேஸ் பையன் வந்து நிற்கிறான். அப்போ ஏன் இவ்வளோ எழுதிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, எதுக்கு யாபேஸை நடுவில் அந்த ஆத்தர் கொண்டு வரணும்? அங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. நீ உன் ஆண்டவரோட பலப்படுத்தும் போது கொஞ்சம் இந்த பையனை பார்த்துக்கோன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு எழுதுறார். ஆமேன். நீ உன் உறவை மறுபடியும் எங்கேயோ ஒரு இடத்துல நான் கொஞ்சம் குறைபாடு விட்டுட்டேன் சிஸ்டர், அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? யாபேஸ் எவ்வளோ போரிங்கான ஒரு இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான், இவனை பெற்றான், இவனை பெற்றான். திடீர்னு யாபேஸ் ஒரு கணத்துக்குரியவன் சகோதரனை விட திடீர்னு ஒரு ஒரு கேப்சரிங்காக இல்லை, அது திடீர்னு ஒரு அட்ராக்ட் பண்ணுது. பார்த்தீங்களா அந்த 2 வசனம்? அப்போ ஏன் ஆத்தர் அங்கே வைக்கிறார்னா, இவன் கிட்டேருந்து நம்ம ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்றைக்கி வீட்டுக்கு. இன்றைக்கி நீங்கள் எங்கே உங்கள் வீடுன்னு எனக்கு தெரியாது, ஆள் வீடு எங்கே இருக்குன்னு. ஆனால் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு போகும்போது இந்த ஜெபத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஆமேன். ஏன்னா தேவன் உங்கள் வேண்டுதலை அருள போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2024 இனஃப் இஸ் இனஃப். போதும். நான் இப்போ நுழைய போகிற வருஷம் இல்லைண்டா, வருஷம் இதே டயலாக் கொஞ்சம் கூட மாற்றாமல் சொல்கிறீங்களே. நான் மாற்றவும் மாட்டேன், எனக்கு சிக்கன் பாக்ஸ் வரட்டும், எது வரட்டும். தேவனுடைய வார்த்தை பாஸ்டர் பிரையன் சொன்ன மாதிரி சொன்னது தான் சொன்னால் அவர் செய்வார், செஞ்சிட்டோம் சொல்வார். சரியா? ஸோ ராயல் ட்ரெஷரி, இன்றைக்கி நமக்கும் ராயல் ட்ரெஷரி இந்த வருஷம் வருங்க. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அந்த கதவுகளை திறப்பார், அவர் கொடுப்பாரு. இந்த வருஷம் கொடுக்கலனாலும் உங்களுக்கு ஆக்சுவலாக கொடுத்ததை நீங்கள் இழந்திருக்கிறீங்க, கொடுத்த டோரை நீங்கள் கவனிக்கல, அதுதான் நடந்திருக்குது. புரியுதா? ஏன்னா என் வாழ்க்கையில அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். உங்களுடைய நோக்கமும் உங்கள் சிந்தனையும் மாற்றுங்க. உங்களோட நோக்கம் யார் மேலே இருக்கணும்? உங்களை உருவாக்கின படைத்த கர்த்தரின் மேல் இருக்க வேண்டும். இந்த வருஷம் அப்படி தான் இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இவனை பாருங்களேன், ஒரு ஜெபம் பண்ணுறான், கேட்கப்படுது. அப்போ இவனோட பயோகிராஃபியே அதில் எழுதியிருக்காங்க. 2 வசனம். ஒருத்தவங்களோட வாழ்க்கை வரலாறு எழுதணும்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு புக்கே எழுதணும். இந்த தம்பி இது 2 வசனத்தில் எழுதியிருக்காங்க பயோகிராஃபி. இன்றைக்கி என்ன சொல்கிறது, அவரோட ஸ்டோரியும் கொஞ்சம் சொல்லிடுறேன்ப்பாங்க. பயோகிராஃபி எழுதிட்டு இப்போ அப்போனா அவன் பயோகிராஃபியில் முக்கால்வாசி என்னங்க இருக்குது? ஜெபம். சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பயோகிராஃபி புக்காக நம்மளை பற்றி எழுதக்கூடாது. திவ்யான்னு ஒரு பொண்ணு இருந்தா, சிஸ்டர் சந்திரிகான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வாழ்க்கையில் நான் பார்த்ததெல்லாம் ஜெபம். ஒரு ஜெபத்துக்குரிய வீராங்கனியாக இருந்தாங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமேன். இதுதான் உண்மையான சாட்சி. இதை தான் யாபேஸ் செய்தான். 2 வசனம். ஆனால் அவனுடைய சாட்சி ஜெபம், வல்லமையுள்ள ஜெபம்.
ஒரே லைஃப் ஸ்டைல், நச்சுன்னு டு த பாயிண்ட். அவன் வந்து என்ன பண்ணான், வெற்றி சிறக்க ஆண்டவர் அவனை செய்தார். அப்படின்னா அவனை எப்படி அவங்க அம்மா வந்து இதை பாருங்களேன், எல்லா பொம்பளைங்களுக்கும் என்ன வருங்க, பிரசவ வலி வரும். இந்த அம்மாவுக்கு என்ன புதுசா துக்கத்தோடு பெத்தா, அதனால பேரை வச்சுட்டாலாம். ஒருத்தவங்க உங்களை, எங்கள் அண்ணன் இப்போ போன சண்டே மெசேஜ் கொடுத்தான், ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. அவர் நிறைய கொடுத்துருக்காரு, இந்த வாட்டி என்னை தொட்டுடுச்சு அது. ஸோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் அவர் ஒன்று சொல்லியிருந்தார், அவருக்கு கண்ணு கொஞ்சம் அவுட் ஆயிடுச்சு, சின்ன வயசுலேயே கொஞ்சம் விஷன் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ அவருக்கு கண்ணாடி போட்டு விட்டோம். நான் சொல்கிறது 86 87 அப்போவே போட்டான் போல். அவன் என்னோட 3 வருஷம் பெரியவர். ஸோ 90s ஏர்லி 90s கண்ணாடி போடுறாங்க. அவர் ஸ்கூல் போவாருன்னு அந்த கண்ணாடி விழக்கூடாதுன்னு சொல்லி அங்கே காந்தி கண்ணாடி மாதிரி ஒன்று போட்டு விட்டாங்க. காந்தி கண்ணாடி பார்த்துருக்கீங்களா? மகாத்மா காந்தி கண்ணாடி ரவுண்டாக இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி ஒன்று வளைஞ்சி வேற இருக்கும். ஏன்னா இவர் கீழே போட்டு உடச்சிடக்கூடாது. அதாவது இந்த பெற்றோர்கள் நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி வேற யாருமே படுத்த முடியாது சின்ன வயசில். யாராவது உங்கள் சின்ன வயசு ஃபோட்டோவை எடுத்து பாருங்கள், அந்த ட்ரெஸ்ஸும் நம்ம இருக்கிறதும் வாழ்க்கையில் எவ்வளோ அவமானங்களை சந்திச்சிடலாங்க. இவங்க நம்மளை ஒரு அலங்காரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த அவமானத்தை மட்டும் அவங்களோட பிரச்சனையெல்லாம் நம்மக்கிட்ட திணிச்சா நாங்கள் என்னங்க பண்ணுவோம்? அப்போ எங்கள் அண்ணன் ஸ்கூல் போகிறார், MCC பெரிய ஸ்கூலு. இன்னைக்கு யாபேஸ்க்கு அவங்க அம்மா என்ன பேர் வச்சாங்க? துக்கம். சரி, நீ வச்சதும் வச்ச, ஒவ்வொரு தடவை உனக்கு வேற அத்தனை பையங்க இருக்குது, சகோதரர்களில் இவர் கணம் பேர். எல்லாம் வாங்கடா சாப்பிட, தொந்தரவு வாடா, கஷ்டம் வந்து எங்களோட வந்து உட்காந்து சாப்பிடுடா, கஷ்டம் எங்க, வாங்க வாங்க டேடா நமக்கு ஒரு நல்ல நியூஸ் கொண்டு வந்த, கஷ்டத்தை காணுமே எங்க, நல்ல நியூஸ் அப்பா வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு, கஷ்டம் எங்க, கஷ்டம் நீயும் வா, நீயும் வந்து வாங்கிக்கோ. கஷ்டம் வருங்க வாழ்க்கையில். ஆனால் அதை வந்து வளர்த்தெடுத்து, அதை தடவி விட்டு, அதை ஒரு பையனாக்கி, அதுக்கு ஒரு வேலையை கொடுத்து உருவாக்கி, யாரோட பிரச்சனை எங்கே திணிக்கப்பட்டது? பாவம் யாபேஸ். உன் நேம் எப்படிங்க இருக்குது? கொஞ்ச நேரத்துக்கே வலிக்குதுல்ல, சுர்ரு நேரத்தில். இதெல்லாம் விட்டுருங்க. இங்கே யாராவது மெசேஜ் கொடுத்துட்டு, மா கொஞ்சம் தூங்காதம்மா, மா கொஞ்சம் ஃபோனை நோண்டாதம்மா, எவ்வளோ பாதிக்குது. முடியலல்ல, கஷ்டமாக இருக்குது. நம்மளை யாரும் ஒன்றுமே சொல்லிடக்கூடாதுன்னு ஒரு மொமெண்ட்டில் நினைக்கிறோம். ஆனால் இந்த யாபேஸ் தன் வாழ்நாள் முழுவதும் துக்கம் என்ற பெயரை அவன் சுமந்து கொண்டிருந்தான். அதுவும் அது அவனால் வந்த பிரச்சனை இல்லைங்க, அவன் தன் வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கிட்ட பிரச்சனை இல்லை, இது அவன் தாய் அவன் மேல் திணிக்கப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு எத்தனை பேர் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, நான் இப்போ அனுபவிச்சிருக்க பிரச்சனை என்கிட்ட இருந்து இல்லை, யாராலையும் என்கிட்ட திணிக்கப்பட்டதை நான் இவ்வளோ நாள் சுமந்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் பேசுகிறாரா? பேசிட்டு இருக்கிறாரா? நிறைய வாட்டி பாருங்க நம்ம லைஃப்ல யாரோடைய பிரச்சனையோ நம்ம இன்னும் சுமந்துட்டு இருக்கோம். இதுதான் அந்த யாபேஸோட ஸ்டோரி. அப்போ திடீர்னு அவனுக்கு ஒரு காலையில் எழும்புறான், இதோட நான் இதை என்ன பண்ணுறேன், கேன்சல். சொல்லுங்க, இனி என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் இனி ஜெயிக்க போகிறது, ஏன் முனங்காலை மடக்க போகிறேன், நேர் முனங்கால். இந்த வானத்தையும் பூமியும் படைத்த மாட்சிமையும் மகிமையும் வல்லமையும் எல்லாம் நிறைந்த என் கர்த்தருக்கு முன்னாடி நான் எழும்பி முனங்கால் பண்ணி அவரை கூப்பிட போகிறேன். இந்த நாள் இன்னியோட முடியட்டும். என்ன டேட் இன்னைக்குமா? 7 2 4ஆம் தேதியோட இந்த உபத்திரவம் முடியட்டும். நான் இனி ஜெபத்தால் வெல்ல போகிறேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிங்க? அவள் தான் புத்தியுள்ள ஸ்திரீ. இன்னைக்கு புத்தியுள்ள ஸ்திரீ என்பது எம்பவர்டு விமென்றாங்க. எம்பவர்டு விமென் என்ன? நல்லா படிச்சு தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசி அவங்க பெரிய ஹெச்ஆரா பெரிய கார்ப்பரேட் லீடரா இருந்து உலகத்தையே ஆட்கொண்டுகிட்டு இருக்கிறவங்க இல்லைங்க. நற்குணம் படைத்த தேவனுடைய சாயலை தரித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பெண்மணியும் புத்தி உள்ள ஸ்திரீ. ஆமென். இங்கிலீஷ் தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா நமக்கு என்ன? ஆண்டவருடைய சாயல், அவருடைய நேச்சர், அவருடைய குணம் உங்களுக்குள்ள இருந்து பிரதிபலிக்கணும். அவள் தான் புத்தியுள்ள ஸ்திரீ. என் குடும்பத்தை நான் அழகா கட்டி கொண்டு போகிறேன், கடன் வாங்க மாட்டேன், பிச்சை கேட்க மாட்டேன் யார்கிட்டையும், நான் விசுவாசத்துல நான் பிழைக்கிறவள் என்று ஒரு உறுதி இருக்க வேண்டும். புரியுதா? உங்களுக்கு விசுவாச வார்த்தையை கொடுக்கும் போது, புத்தியுள்ள ஸ்திரீ தொடங்கி 2 வருஷம் ஆகுது. உங்க விசுவாசம் பெருகணும்னு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு உயிரை கொடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இனி வாயை திறந்து யார்கிட்டயும் உதவின்னு நிக்க கூடாது. என் தேவன் ஏற்ற வேளையில எனக்கு எல்லா காரியங்களும் பரிபூரணமாய் செய்வார். ஆமென்.
எனக்கு செய்த தேவன் உங்களுக்கு செய்வார். என் கணவர் கை நிறைய சம்பாதிச்சு கொடுத்தவர். என் வீட்லயும் நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் வளரல. ஆனா இங்க வந்து ஆண்டவர் என்னை படுத்தின பாடு நல்லா இருந்தது. என் குணத்தை மாத்தினேன், என் வெளியே மாத்தல. சிக்கன் பாக்ஸ் எல்லாம் இங்க இருக்குது. உள்ள லிண்டாக்கு ஒரு கரை இருக்கு பாத்தீங்களா, கரும்புள்ளிகள், அதை ஆண்டவர் அகற்றினார் எனக்கு வேதனையை கொடுத்து. அப்ப நான் அந்த வேதனையை மேன்மை பாராட்டி கொள்கிறேன். பவுல் சொன்ன மாதிரி என் பலவீனத்தில் என் தேவனுடைய பலன் எனக்கு பரிபூர்ணமா இருந்தது. ஆமேன். அப்போ ஒரு ஜெபத்தை பண்றான் பாருங்க. என்ன ஜெபம்? முதல் பர்சன், நாளாகமம்ல முதல் நபர் தேவனுடைய நாமத்தை கூப்பிட்டவன். அதுக்கப்புறம் எல்லாம் கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறான்? இஸ்ரவேலின் தேவனே. அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அவன் எந்த கோத்திரத்துலேருந்து வந்தான்னு சொன்னேன்? சொல்லுங்க. அதுக்கு தான் கான்டாக்ட், வேறு யூதா கோத்திரம். இப்போ பாருங்க, நான் ஒரு விஷயம் சொன்னேன், அதுக்கு ஒரு வெளிப்பாடு சொன்னேன்னு சொன்னேன் இல்லையா? நல்ல கெட்ட விஷயங்கள் வந்து பிரச்சனையாக வரும். லாஸ்ட்ல என்ன? எல்லாம் சுபம், சக்சஸ், ஜாலி, முடிஞ்சுதா? இந்த கதையில் நன்மை எங்கே வந்திருக்குது? ஆசீர்வாதம். இவன் வந்து லிண்டா தான் நம்பர் 1ங்க அவங்க ஃபேமிலியில். ஆனால் அவள் பேர் வந்து கஷ்டம், கேவலம், படு கேவலம்னா எப்படி இருக்கும்? அப்படி எழுதி விட்டார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இதோட வெளிப்பாடு என்ன தெரியுமா? உங்களுடைய ஆரம்பம், அதாவது உங்கள் ஆரம்பம் வந்து எவ்வளோ கஷ்டமாய் கேவலமாக இருந்தாலும் ஆண்டவர் நல்ல முடிவை தர வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். சப்போஸ் 2025 ஆரம்பம் கேவலமா தெரிஞ்சதுன்னா, இப்படிலாம் வசனம் சொன்னாங்க, 2ஆம் தேதியே நமக்கு ஒரு பிரச்சனை நட்டுக்கிட்டு நிற்கிது. என்னெல்லாம் வாக்கு தத்துவம் கொடுத்தாங்க, இதுங்க சொன்னதே அரைச்சமாவே அரைப்பாங்க. ஸோ 2025 இஃப் மேபி, நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு நன்மையாக தான் வரும். ஆனாலும் விசுவாச வீராங்கனிகளே, என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவை வச்சு நான் இங்கே பேசுகிறேன். நானே உங்களுக்கு நடமாடும் சாட்சி. முதல் கொஞ்ச காலம் ஊழியத்துக்கு வரும்போது ஜோனாவாக இருந்தேன். இப்போ ஆண்டவர் என்னை யோபு மாதிரி சொரிய வச்சாரு. என்கிட்ட இருக்கிற வெல்த்தை எடுத்தாரு. நானும் என் கணவர் 2 பேருமே சொரிஞ்சோம். அவருக்கும் ஸ்கின்ல ப்ராப்ளம் இருந்தது. அதை யாராவது கவனிச்சிங்களா? இத்தனை நாள் 2 பேரும் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் போய் சிரிச்சோம் சென்னையில். ஏன்பா, ஜோபு புத்தகத்தை வாசிச்சோம், ஆனால் வாழ்றோமே. ஆனால் ஏனிக்கு அதே யோபு அந்த நேரத்தில் கூட மற்றவர்களுக்காக ஊழியம் செஞ்சானோ, ஆண்டவர் அவனை டபுள் த பிளஸிங் கொடுத்தார். ரெட்டிப்பான நன்மைகள். உன்னோட எவ்வளோ தாழ்விலும் அடுத்தவனுக்கு உதவி செய். உதவினா இந்தாங்க நான் உங்களுக்கு பணம் தரேன். நோ, ப்ரே ஃபார் தேம். ரட்சிக்கப்படணும், திருந்தணும், அவங்க ஆத்மா நல்லா செழிக்கணும்னு நீங்கள் உங்கள் உதவி பணத்தில் இல்லை, பொருளில் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களோட குணத்தில் மாறணும், அந்த மாற்றம் வரணும். புரியுதாங்க? இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ பேட் பிகினிங். ஸோ இஃப் அட் ஆல் 2025 doesn't start well, உங்களுக்கு ஒரு உற்சாகமான நற்செய்தியை இந்த கிறிஸ்மஸ் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பேர் கஷ்டமாக இருக்கலாம், எவன் வீட்டு பிரச்சனையோ உங்கள் வீட்டு பிரச்சனையாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் சகோதரர்கள், உங்கள் சுற்றார், உங்கள் உறவினர்கள் எல்லாருக்கு மத்தியிலும் உங்களை ஆண்டவர் கனம் பெற்றவராய் முதலே வச்சிருவாரு. ஏன்னா அவர் வந்து நீங்க இந்த உலகத்துக்கு வரும்போதே உங்க சக்சஸ் ஸ்டோரி எழுதி முடிச்சவர் தான் கிறிஸ்து இயேசு. அந்த ஒரு விசுவாசம் நம்பிக்கை இருந்தா 25 எப்படி ஸ்டார்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஜூன்ல பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அக்டோபர்ல ஏன் முடிவு சக்சஸ். ஆமென். பேட் பிகினிங், பட் காட் கிவ்ஸ் a good end to every bad beginning. ஆமென். ஸோ இதுதான் உங்களுடைய வாக்கு தத்துவம் ஆண்டவர் கிட்ட இருந்து. ஆனால் நான் எழுதினேன், ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு இதை எப்படியாவது உங்களுக்கு கொடுத்துடணும். வருகிற வாரம் நான் பேசுறதுக்கு இல்லை, ஆனால் இந்த வாக்கு தத்துவத்தை எடுத்துக்கோங்க. ஆண்டவர் வந்து என்னதான் நம்மளுக்கு 2025 உங்களுக்கு பூச்சாண்டி காமிச்சாலும் ஆண்டவர் முதலே உங்களை எப்படி சொல்லிட்டார்? நீ எல்லாரை காற்றிலும் கனம் பெற்றவளாய் இருப்பாய், காரியங்களை மாறுதலாய் நான் முடிக்கிற தேவன். எதை எதிர்பார்க்குறாங்களோ அதை செய்ய மாட்டேன். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் ஆச்சரியமான காரியங்களை நான் உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறேன். அந்த இருளிலிருந்து நம்மளை ஆச்சரிய ஒளி கொண்டு வரதான் ஒரு பாலகனாய் பிறந்தார். அவர் நினச்சா கிங்கா பிறக்கலாம். மெசாயா வராருன்னா எத்தனையோ எதிர்பார்ப்பு யூதர்களுக்கு இருக்குது. ஏங்க பாலகனாய் பிறந்தாரு? சொல்லுங்க, ஏன் பாலகனாய் பிறந்தாரு?
நான் என்னதான் சிக்கன் பாக்ஸ் வழியில் துடிச்சாலும் அந்த வீடியோ காலில் அலிஷா, ரொஷேல், டேனி மூஞ்ச பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹீலிங் வரும். அதுங்க சிரிக்கிறது, என்னை கிண்டல் பண்ணி எனக்கு பாடி அனுப்புவான் ரொஷேல். அதை கேட்கும் போது அழுதுட்டு கேட்பேன் நான், நீ என்னோட மகிமை பார்க்கணுன்னா நீ ஒரு குழந்தைய தேடி போ பெத்லஹேம்க்கு. இன்னைக்கு நம் குழந்தைகளை வைத்தே ஆண்டவர் தம் மகிமை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை தருணம் நம்ம அதை மிஸ் பண்ணுறோம்ல நம்ம பிரச்சனைனால. டைனிங் டேபிளில் அதுங்க சாப்பாடை கொட்டி விளையாடுதுங்க பார்த்தீங்களா, அது வேணால் உங்களுக்கு நச்சுன்னு இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே சொல்லுங்கள், எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க குடும்பமாக உட்காந்து சாப்பிடும் போது? உங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? முக்கியமாக பாட்டிமாருங்க இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க? பேர பிள்ளைங்க என்னதான் அம்மா அப்பா சொன்னாலும் செல்லம் கொடுத்து அதுங்களை இன்னும் எவ்வளோ செல்லம் கொடுத்து இன்னும் எவ்வளோ மோசமாகுமா அனுப்பி தான் அம்மா அப்பா வீட்டுக்கே அனுப்புறீங்க. அந்த அளவுக்கு ஒரு அன்பு இல்லையா? அம்மா செய்யாததெல்லாம் நான் செய்வேன். இன்னைக்கு ஆண்டவர் தன் மகிமையை குழந்தைகள் மூலமாய் பிரகாசித்து கொண்டிருக்கிறார். நம்ம தான் குடும்பத்தில் இருக்க அனைத்து தருணங்களை மறந்து விடுகிறோம். பிகாஸ் வி ஆர் ஸோ பிஸி. நான் ரொம்ப மினிஸ்ட்ரியில் பிஸிங்க, எனக்கு 1008 மீட்டிங்ஸ் இருக்குது. வீட்டில் ஆண்டவர் மகிமை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்? வெளிப்படுத்தி அனுபவிக்க தெரியுங்க. அன்றைக்கு அனுபவிக்கிற காரியங்கள் தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசை. அதை தான் நான் சொன்னேன், நிறைய கதவுகள் ஆசீர்வாதம் திறக்கப்படுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2024 மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். இனி ஒவ்வொரு நாள் நன்றி உள்ள இருதயத்தோடு எது ஆண்டவர் எனக்கு செஞ்சாலும் அந்த சின்ன விஷயத்தில் நன்றி உள்ள இருதயத்தில் சந்தோஷப்பட்டு பாருங்க, தேவன் மகத்துவமான காரியத்தை உங்களுக்கு செய்வார். ஆமேன். நீங்கள் கேட்காததை கூட அவர் செஞ்சிட்டு இருப்பார், உங்களுக்கே புரியாது. அதுதான் இவரோட கதை. இப்போ எப்படின்னா இங்கே பாருங்க, இவன் எப்படி வந்து ஆனரபிள் ஆகிறான், எப்படி கனம் பெற்றவன் ஆகிறான். 4 விஷயம் தாங்க செய்கிறான். நான் டக்குன்னு முடிக்கிறேன். ஏன் அந்த பேரை யாபேஸ்க்கு வைக்கிறா? அவன் மேலே ஏன் திணிக்கப்பட்டது? ஏனால் அவள் துக்கத்தோடு. இப்போ எல்லா அம்மாங்களும் ஜாலியாக போயிட்டு வராங்களா ஹேமாஸ்க்கு? சிசேரியன்னாலும் பெயின், நார்மல்னாலும் பெயின். இன்ஃபேக்ட் நம்ம தண்டனையே பெயின். சரி, இப்போ ஆதியாகமம் 3:16 யாராவது வாசிங்க. ஏன்னா நான் அது எழுதுனேன், ஆனால் தமிழில் எழுதலை. ஒருத்தர் சத்தமாக 3:16. எப்படி உன் வேதனையை தான் நான் பெருக பண்ணுவேன். there will only be இங்கிலீஷில் இன் பெயின் வித் பெயின்னு இருக்கு. இங்கே வந்து வித் பெயின், அங்கே இன் பெயின். வேதனையோடு நான் உன்னை என்ன பண்ணுறேன்? பிள்ளையை பெற்று வைக்க. ஆனால் இங்கே அவன் என்ன சொல்கிறா? நான் துக்கத்தோடே பெற்றேன். விச் மீன்ஸ் யாபேஸோட தாய்க்கு பிரசவ வலி மட்டும் இல்லை அந்த 9 மாதம். அதையும் தாண்டி அவள் வேற ஒரு பிரச்சனையில் இருந்திருக்கலாம். புரிஞ்சுதா? இங்கே என்ன போட்டிருக்கு? நான் துக்கத்தோடே பெற்றேன். அங்கே பனிஷ்மெண்ட் எப்படி? வேதனை. நீங்களும் வேதனையோட பெற்றீங்க, நானும் வேதனையோட தான் பெற்றேன். யாரும் இங்கே சந்தோஷமாக பெற்றுக்கல. ஆனால் இவ துக்கம்னு ஒன்று போட்டிருக்காளே, அப்போ இவளுக்கு அதையும் தாண்டி ஏதாவது இருந்திருக்கலாம். இன்னொன்று கவனிச்சிங்களா? இதில் அவனுடைய தகப்பன் பெயரை குறிப்பிடல. ஆனால் இதோட ஒரிஜினல் எட்டமாலஜி என்ன சொல்லுதுன்னா, இதை சொன்னதே ஒரு ஆண் சொல்கிறாங்க. தன் தகப்பன் இவனுக்கு இப்படி பெயர் வச்சனால. ஸோ இட் கேன் பி ஆம்பிகுவஸ்ங்க. இந்த வேத பண்டிதர்கள் சொல்கிறதுலாம் இப்படி அப்படி இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு அந்த கீ தான் முக்கியம். நீ இதை பாருங்க, வேதனையோடு நீ என்ன பண்ண, அப்படின்னா உனக்கு வேற ஒரு காரியம் ஒட்டிகிட்டு இருக்கு. நீ ஒருவேளை எப்படி இருந்திருக்கலாம்? அந்த அம்மா அவர் விட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா கணவனை இழந்த ஒரு தாயாக இருந்திருக்கலாம், இல்லை என்ன சொல்கிறது, அவள் வறுமையில் இருந்திருக்கலாம், இல்லை அவளுக்கு வேறு எந்த பிரச்சனையாக இருந்திருக்கலாம். அதுதான் சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நம்ம குழந்தைகளோ நம்ம குடும்பங்களையோ நம்ம நிறைய ஆராய்ஞ்சு உட்காந்து ஒரு 5 நிமிஷம் ஃபேமிலி ப்ரேயரில் பேசி பாருங்களேன். அந்த பிள்ளைங்க வெளிப்படுத்துகிற காரியங்கள் உங்கள் மனசை கலங்க வைக்கும். பிகாஸ் யூ டோன்ட் ஸ்பெண்ட் டைம் வித் யோர் ஃபேமிலி, which is very important, wise women. இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்திரீயாக இருக்கிறீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உன் குடும்பத்தோடு நேரத்தை செலவழி. உன் முதல் ஊழியம், உன் முதல் உத்தரவாதம். நான் கணக்கு கேட்பேன், எல்லாத்துக்கும் கேட்பார். அதை சொல்லிட்டு நான் இங்கே தசு புசுன்னு பிரசங்கம் பண்ணேன்னு வைங்க, இன்னும் அதிக ஸ்ட்ரிக்ட்னஸாக. நேற்று தான் எழுதி போட்டேன், இன்னும் செம்மடி இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் விசாரிச்சுப்பாங்க. யாரோடைய பிரச்சனையும் அந்த குழந்தைங்க சுமந்துட்டு இருக்கிறது தான் அதுங்க வளருது. சரி, அது ஒரு 13 வயசு இல்லை, இப்போ யாபேஸ் பெரிய பையனாகவே ஆயிருப்பான். அப்போ எவ்வளோ நாள் அந்த வழியில் அவன் இருக்கான். இது உன் தாய்க்கு ஏதோ ஒன்று நடந்து போச்சு, ஏதோ ஒரு சம்பவம்.
அதை நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், சுமந்துட்டு கொண்டு இருக்கிறேன். சம்டைம்ஸ் நான் சொல்கிறேன், நம்ம பெற்றோர்களோ நம்ம ஜென்ம சுவாபங்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சாபங்கள் சொல்கிறாங்கல்ல, சாபம், ஜெனரேஷனல் கர்ஸ். சில சம் ஃபேமிலி ஆர் பீப்புள் ஆர் டெலிவர்டுங்க. அதுலேருந்து எப்படின்னா அது பாருங்களேன், சம்டைம்ஸ் அதுலேருந்து நம்ம ஆண்டவர் நம்மளை விடுவித்து ரட்சித்து வர வச்சிட்டா வந்தால் கூட, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சில பிரச்சனையில் விடுவிச்சா கூட நம்மளே என்ன தெரியுமா பண்ணுறோம், அதை கூப்பிட்டு வச்சு அதுக்கு ஒரு பேரை சொல்லி அதை அடிக்கடி வீட்டில் கூப்பிட்டு எடுத்து, இன்றைக்கி எனக்கு வந்து பருதான் என் பிரச்சனைனா டெய்லி காலையில் எழும்பி இங்கே பாரு இங்கே ஒன்று வந்துருச்சு, இங்கே பாரு இன்னொன்று வந்துச்சு, இது அழகாக முட்டை மாதிரி வந்துருச்சு, இது முத்துமணி மாதிரி இருக்கே. இப்போ நான் என்னோட பிரச்சனையெல்லாம் என்ன பண்ணுறேன், ஆண்டவர் செத்து அழித்து ஒரு காரியம் ஒரு வேலை கிரியை செய்து கொண்டிருக்கிறத நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என் வாயால் உயிர் பெய்து சபையே அன்பாய் தாழ்மையாய் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன், இந்த வருடமாவது நம் திருவாய்களை சரிப்படுத்தி கொள்ளலாமா, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நம் திருவாய்களை விசுவாச வார்த்தைகள் வர வேண்டும். ஆமேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய என்னத்தை பார்ப்பீங்க, அந்த மகிமையை நம்ம பார்க்கணுங்க. 2025 நான் விசுவாசிக்கிற தேவன் நமக்கு ஒரு மகிமை உள்ள வருடமாய் மாற்றி கொடுப்பார். ஏன்னா நம்ம வாய் நெகட்டிவ்லேருந்து ஃபெய்த் டாக்குக்கு மாறப்போகுது. ஆமாங்க எனக்கு கஷ்டம் தான், ஆனால் நான் நல்லாயிருவேன், சரி பண்ணிடுவாருங்க, என் முடிவு தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருங்க சிலுவையில். ஏன் சிலுவைக்கு வரத்துக்கு முன்னாடியே தேவன் தொடக்கத்துக்கு முன்னாடியே இருந்தார் யோவான் சொல்கிறாருங்க. இந்த பூமி சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்னாடியே வார்த்தை இருந்தது. புரியுதா? எல்லாம் முடித்து தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு, பர்பஸ் இல்லாமல் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் பர்பஸை தேடுறதுக்காக ஆண்டவர் உங்களை கொண்டு வரல. உங்கள் வாழ்க்கையில் நோக்கம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நீங்கள் உட்காந்துட்டே இருக்கிறீங்க. ஆமேன். ஸோ என் முடிவு சம்பூர்ணம், நல்ல முடிவு. அதனால நான் எனக்கு திடீர்னு நான் வருஷ நடுவில் பிரச்சனைனா நான் வேர்க்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் கேள்வி கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் என் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆண்டவர் என்னோடு இருப்பார், எனக்கு ஜெய கொடுக்குற கிறிஸ்து என் முன்னே செல்கிறார் என்று போக வேண்டும். ஆமேன். ஸோ இப்போ பாருங்க, நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் இப்போ சொல்ல போகிறேன். நான் இன்னும் மெசேஜே ஆரம்பிக்கல, இன்ட்ரடக்ஷன் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னும் 4 பாயிண்ட் இருக்குது. 4 பாயிண்ட் வச்சு ப்ரே பண்ணார்ல, உங்கள் ஜெபம் எப்படியா இருக்க வேண்டும், நீங்கள் கனம் பெற்றவர்களாக இருக்கணும்னா முதல்ல மனுஷன் முன்னாடி இல்லை, ஆண்டவரை திருப்திப்படுத்த கற்றுக்கோங்க. என்னைக்கு நீங்கள் ஆண்டவரை திருப்திப்படுத்துகிறீங்களோ அன்றைக்கே உங்கள் ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆமேன். ஏன் இவ்வளோ நாள் எனக்கு சில நேரம் ஆசீர்வாதம் இல்லைன்னா, இன்னும் மனிதர்களை, குடும்பங்களை, வேலை அதிகாரிகளை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்ல போனால் போதகர்களை, சபையை திருப்திப்படுத்துறீங்க ஒழிய தேவனை திருப்திப்படுத்த இங்கே யாருமே முயற்சி எடுக்கிறது ரொம்ப கம்மி. அதனால தான் சில நேரம் என்ன ஆயிடுது, நமக்கு சில காரியங்கள் நிறைவேற மாட்டேங்குது. இப்போது அவன் 4 காரியங்களை கூப்பிடுறான். முதல்ல அவன் சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனே நான் உங்களை கூப்பிடுறேன், போதும் ஏன் நான் பட்ட வேதனை, எங்கள் அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை நீ என் மேலே திணிச்சு நான் வாழ்நாளெல்லாம் சுமந்தது போதும், இனி நான் தான் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஜென்ம சாபங்களை முடிக்க போகிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல, உங்கள் குடும்ப பிரச்சனையா இல்லை வேலையில் பிரச்சனையா, இன்னைக்கு ஆண்டவர் என்னை ஒரு வம்சத்திலிருந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் யாபேஸ் என்றால், நான் தான் அந்த சாபங்களை முறியடிக்க ஜெயிக்க பிறந்தவள் என்று சொல்லணும் நீங்கள். ஆமேன். அவன் ஒரு லீனியேஜில் சரித்திரத்தில் வந்துட்டு திடீர்னு ஒருத்தன் வரான் ஜேபஸ்னு, அவனோட கோத்திரத்தையே அவன் ஜெயிக்க போகிறான்னு யாராவது பார்த்துருப்பாங்களா? இன்னைக்கு அவனோட ஜெபம் அப்படி வல்லமையாக இருந்தது. அதான் சொல்கிறாங்க, அந்த என்னது, அவன் வந்து இஸ்ரேல் ராஜா, தேவனை எப்படி கூப்பிடுறான், காட் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேல் யாருங்க? இஸ்ரேலோட அர்த்தம் என்ன? விடுதலை, மீட்பு, உங்களை நித்திய ஜீவன் கொண்டு போகிறது, நித்திய. ஆனால் அதுக்கும் முக்கியம் இஸ்ரேல் எப்படி வந்தது பேர், யாரோட பேர்? யாக்கோபு. இவன் யூதா கோத்திரத்தில் வரானா? யூதா யாரு? யாக்கோபுக்கு மகனா? ஐயோ அப்படியா, மகனா? சொல்லுங்கங்க, உங்களுக்கு என்னை விட நல்லா தெரியும். யூதா யாரு? யாக்கோபுக்கு எப்படி அந்த பேர் இஸ்ரேல்னு ஆண்டவர் கொடுத்தாரு? இன்னைக்கு உங்கள் ஜெபம் should be a wrestling match. போராடி ஜெயிக்க வேண்டும். இவன் லேசுப்பட்ட ட்ரைப்லேருந்து வரல, யூதா கோத்திரத்துலேருந்து வரான். நீ என்ன பிரச்சனை பயம் எனக்கு காமி, ஆனால் என்னுடைய பிளட் லைனே வேற. ஆமேன்.
எனக்கு உள்ள ஓடிட்டு இருக்கிற ரத்தம் என் இயேசுவின் ரத்தம், ஜெயிக்கிற ரத்தம், என்னை விடுவிக்கிற ரத்தம். இஸ்ரேல் என்றாலே விடுதலை, மீட்பு, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே உங்களை தூக்கி, சங்கீதம் 40 உன்னை பாலான குழியிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து உன்னை கண்மலை மேல் நிறுத்துவேன் என்று சொன்ன அதே கர்த்தர் தான் இஸ்ரவேலின் கர்த்தர். ஆமென். அந்த கர்த்தரை கூப்பிடுறான். நான் சும்மாலாம் அவன் கூப்பிடல. ஏங்க ஆத்தர் இஸ்ரேல்னு எழுதணும்? அவன் தேவனை கூப்பிட்டா. ஜேபஸ் வந்து ஜெபம் நீங்கள் புக் எழுதுனா எப்படி எழுதுவீங்கன்னு நான் சொல்லுவா. There was a man called Jabez. He prayed and God answered. என்ன ஜேபஸ் யாரை கூப்பிட்டாரு? பக்கத்து வீட்டு அங்கிளை கூப்பிட்டாரா? ஒரு நாமத்தை போட்டிருக்காங்க, இஸ்ரேல் என்ற ஒரு நாமம். ஒரு வார்த்தை எழுத்து வேதத்தில் விடாதீங்க. எனக்கு அது பிரோஜனமாக இருந்திருக்கு. எனக்கு வெளிப்பாடு, என்ன மாதிரி மக்குக்கெல்லாம் வெளிப்பாடு வருதுன்னா, வேதத்தை நல்லா படித்து முடித்தவங்களும் சிலவங்க இங்கே இருக்கிறீங்க, சிலவங்க எல்லாரும் இல்லை, சிலவங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு இன்னும் வெளிப்பாடு வரணும். அதே மாதிரி நம்ம வேதத்தை முடிக்கணும், அதுதான் நம்ம லட்சியம். சரியா? இல்லைன்னா நம்மளுக்கு வேற அப்பெல்லாம் வேற விஷயம், அப்பத்தில் பிழைக்க முடியாது, இதில் தான் பிழைக்க முடியும். சரியா? ஸோ அந்த எழுத்துப்பாங்க, அந்த இஸ்ரேல் என்பது அவ்வளோ முக்கியம். அவன் கரெக்டாக கூப்பிடும் போதே எப்படி கூப்பிடுறான். அதே மாதிரி தான் இயேசு உங்களுக்கு ஜெபம் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. பரலோகத்தில் உள்ள எங்கள் ஃபாதர் ஹூ ஆர்ட் இன் ஹெவன், அப்படியா வரும் தமிழில்? என்னது நான் எழுதுனே, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. அந்த மேத்யூவில் அந்த வர ஜெபம் வந்து 6ஆம் அதிகாரத்தில் ஒரு 5, அது ஃபுல்லாக வாசிச்சா ஒரு எத்தனை நிமிஷம் போவோம்? எவ்வளோ மதிவியா போவோம்? 1-2 minutes. ஆனால் நம்ம வந்து மாங்கு 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 மாங்குன்னு லப 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 லபன்னு ஒளறிட்டு மனசுல இருந்து வரல, ஒரு டயர்ட்லேருந்து ஜெபம். ஏசு சொல்லி கொடுத்த ஜெபம் எத்தனை நிமிஷம்? 5 நிமிஷம் கூட இல்லை. அவருக்கு வேண்டியதெல்லாம் உண்மையாக 2 நிமிஷம் முட்டங்கால் போட்டு கதறி என்கிட்ட அழுது, நீ உன்னுடைய பாவத்தை அறிக்கை செஞ்சு பாரு, அதுதான் என்னை திருப்திப்படுத்துகிற ஜெபம். உன்னை நீ முற்றிலும் சுயத்தை வெறுத்து என்கிட்ட கொடுத்து பாரு, நான் உன் வாழ்க்கையை எவ்வளோ அழகாக மாற்றி தரேன். உன் சுயத்தை பிடிச்சிட்டு நீ ஜெபிக்கிற, மற்றவங்கள விட நல்லா ஜெபிக்கிறேன்னு நீ ப்ரைடில் காமிக்கிற, பெருமை உனக்கு. இவங்கள விட நான் நல்லா ஜெபிப்பேன், அந்த சர்ச்சில் இத்தனை அவர் ஜெபம்னா என் சர்ச்சில் இத்தனை அவர் ஜெபம். போட்டி பொறாமை, ஊழியம் ஆவிக்குரிய வட்டாரம் எல்லாம் போட்டி பொறாமை. ஆண்டவர் அதெல்லாம் எதிர்பார்க்கல. அவர் இருதயத்தின் தேவன், இருதயத்தை நன்கு அறிந்து ஆராய்ந்து பார்க்கிற தேவன். எனக்கெல்லாம் இன்னைக்கு இங்க பிரசங்கம் பண்ணும் போதே நடுங்கும். டு ஐ டிசர்வ் இட்? என்னை சுற்றிகரிங்க, எனக்கு தகுதி இருக்கா? ஏன்னா எனக்கு தான் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். இன்னைக்கு போனால் நான் ஏதாவது டேனியை திட்டோனோ, பாஸ்டர் சாலி ஏதாவது சொன்ன, நாம் உடனே முழங்கால் போடுவேன். இது லேசுப்பட்ட ஊழியம் இல்லை. ஆனால் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு டோட்டல் சரண்டர் ஆகி பாருங்க. பவுல் அதே ரோமர் 8 அவர் எப்படி கூப்பிடலான்னு சொல்லியிருக்கு, அப்பா பிதாவே, ஆபா ஃபாதர். அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன ஆறுதல் நம்பிக்கை தெரியுமா? எப்போ வேணாலும் நீங்கள் உங்கள் தகப்பனை அப்பான்னு சொல்லி ஜெபத்தில் கூப்பிடலாம். ஆமேன். இன்னைக்கு அந்த அப்பா தான் இயேசு. உங்களுக்கு அப்பாவாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார். எனி டைம் நடுராத்திரி 4 மணிக்கு வயிறு வலிச்சு எழும்பி அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க, அது சுகமே வேற. வேற எவங்க உங்களுக்கு 4 மணிக்கு இருப்பான் பக்கத்தில் பேனடால வச்சுட்டு? கூப்பிட்டா நொய் நொய் நொயின்னு வாங்க எல்லாரும். ஆனால் உங்களோட இருந்து வாசம் செய்து உங்களை விடுவிக்கிற தேவன் நாம் இயேசு கிறிஸ்து தான். ஆமென். அதான் பேரை சொல்லிட்டான், அங்கேயே இயேசுவை தொட்டுட்டான். நீங்கள் இஸ்ரவேலின் தேவன், உங்களோட வல்லமை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். நான் அடிமையில் வனாந்திரத்தில் பிறந்த ஒரு பையன்தான். ஆனால் என் பெற்றோர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்களா தெரியல. நான் ஏதோ ஒரு நாள் சபைக்கு போகும்போது யாபேஸ் தான் நான் அடிமை. நான் சொன்னேன்ல ஹிஸ்ட்ரி, வனாந்திரத்தில் தான் பிறந்தேன். மோசே காலத்தில் நான் இல்லை. ஆனால் நான் சபைக்கு ஒரு நாள் போனேன். அந்த ஆலயத்தில் உங்கள் வார்த்தையை பார்த்தேன், உங்கள் நாமத்தோட வல்லமையை பார்த்தேன். இன்றைக்கி அதே நாமத்தில் நான் கூப்பிடுறேன். அந்த நாமத்தில் நீங்கள் செங்கடலை பிளந்தீங்களாமே, 2 யோதானை இது பண்ணிங்களாமே, எரிகோ மதில் விழுந்துதாமே. இன்னைக்கு அந்த நாமத்தை அவன் கூப்பிடுறான். இதுக்கு தான்க்கா இங்கே சர்ச்சுக்கு வரீங்க. எதுக்கு வரீங்க? இவரோட மகத்துவத்தை அறிந்து கொள்ள. புரணி பேசுறதுக்கோ, எந்த மீட்டிங் உட்கார்ந்தா சர்வீஸ் முடிஞ்சது இவங்க அவங்கள புரணி பேசுறது, அவங்க குடும்பத்தில் என்ன ஆச்சு, இதுக்கு நம்ம சபைக்கு வரல. ஏன்னா நான் ஏன் இன்னைக்கு கொஞ்சம் இப்படி பேசுகிறேன்னா, நான் பேசலை. நான் பேசினேன்னா நான் அழுதுருவேன். நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறேன்னா ஆவியானவர் என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமேன்.
இனி புத்தியுள்ள ஸ்திரீ இப்படி இருக்காதே. நீங்கள் நம்ம மாறிட்டோன்னா நம்ம கூட இருக்கிறவங்களாம் அழகாக மாறிடுவாங்க. அதுதான் என் விசுவாசமே, அதுதான் என் ஹோப். என் சர்மன் இன்னைக்கு வந்து என்ன ஆகணும்னா, என்னையும் மாற்றணும், உங்களையும் மாற்றணும், 2 பேருமே அதை கடைப்பிடிக்க வேண்டும். ஆமென். ஸோ முதல் ஜெபம் பாருங்க, அவரை கூப்பிட்டான், இந்த வல்லமை உள்ள நாமத்தை கூப்பிடுறான். அதை வந்து அதே 1 நாளாகமும் 29:11 யாராவது வாசிங்க. அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம் பாருங்க, அவன் கூப்பிட்ட நாமம். கர்த்தாவே நீர் எப்படிப்பட்டவர்? 5 காரியங்கள்: மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையது. நீ என்ன வானத்தையும் பூமியும் படைத்தவர், எல்லா ராஜ்யங்களையும் உண்டாக்கினவர். நீர் எங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கிறீர்? நான் எப்பவுமே இயேசுவை எப்படி கூடுவேன்? என்னுடைய தலைவர் அவர்தான். ஆமென். எப்பவுமே நான் தலைவர் பெரியவர் கூடுவேன். அதுதான் அவரு. சில நேரம் அப்பா பிதா, சில நேரம் சில இடங்கள்ல நமக்கு தலைவர், சில இடத்துல ராஜா, சில இடத்துல ஃப்ரெண்டு, சில இடத்துல தாய் தகப்பன் சகோதரன் கணவன் மனைவி. கண் கலங்குது, என்னங்க அவர் நமக்கு செய்யலை? பணம் இது அதுன்னு நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு, அவர் நம்ம வாழ்க்கையில் நம்மளை தேர்ந்தெடுத்ததே நீங்களும் நானும் பண்ண எப்பயோ அது ஒரு ஆசீர்வாதம். இந்துஸ்லாம் சொல்லுவாங்க, நீ எப்பயோ பண்ண புண்ணியத்துக்கு தான் இப்படி இருக்கேன். அந்த மாதிரி நான் சொல்கிறேன், இன்னைக்கு அவர் நம்மளை தேர்ந்தெடுத்தாரே, அந்த ரத்தம் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தா, அதை நான் அதனால தான் கோட் பண்ணேன். சரியா? அதே மாதிரி நிறைய வசனங்கள் அவர் நாமத்தை குறித்து இருக்கிறது. இப்போ 4 ஜெபம் பண்ணுறான். அதில் முதல்ல அவன் சொல்கிறான், இஸ்ரேல் நாமத்தை கூப்பிட்டு என்னை நீர் ஆசீர்வதியும் சொல்கிறான். என்னது? bless me o Lord. ஹீப்ரூ வேர்டில் எழுதிக்கோங்க, blessனா பராக், bless மீனா பராக். யூஸ்வலாக இந்த பராக் என்பது கடவுளை நாம் என்ன பண்ணுறது? ஆராதிக்கிறது, போற்றுகிறது. bless பராக் என்றால் நான் உம்மை ஆராதிக்கிறேன், முனங்கால் பண்ணி என்னை தாழ்த்தி ஆராதிக்கிறேன் என்பதுதான் பராக்கோட மீனிங். இப்போ தாழ்த்தி ஆராதிக்கணும்னு பிளஸ் மீக்கு அர்த்தம்னா, இவன் எப்படி ஆண்டவரை பிளஸ் மீன்னு சொல்லலாம்? என்ன அதிகாரம் இருக்கு இந்த பையனுக்கு? புரிஞ்சது? கவனிச்சிங்களா? இது முக்கியமான பாயிண்ட். பிளஸ் மீ, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்றானா? ஆசீர்வதிங்களுக்கு ஈப்ரூல என்ன பேரு? பராக். எபிரேயர் பைபிளில் இந்த அதிகாரத்தை வாசிச்சா அந்த பராக் 2 வாட்டி யாவே சொல்லியிருக்கான். எப்படி சொல்லியிருக்கான்? பராக் பராக் யாவே அப்படின்னு எழுதியிருக்கான். அப்படின்னா என்ன? 2 வாட்டி ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க என்றால் என்ன அர்த்தம் சொன்ன எபிரேயர்ல? பராக், which means தன்னை தாழ்த்தி தேவனை ஆராதிக்கிறது. இப்போ நீ தானே அதை பண்ண, நீ ஆண்டவரை வந்து தாழ்த்தி உன்னை ஆராதிக்க சொல்றியான்ற மாதிரி தானே வருது இது. அவன் அப்படி கேட்டா, அந்த எபிரேயர் அர்த்தப்படி பார்த்தா இவன் எப்படி ஆண்டவரே பிளஸ் மீன்னு அப்படி கேட்குறான்? நான் இன்னைக்கு சொல்லவா, நீங்கள் அந்த இஸ்ரவேல் ராஜாவை, அவர் நாமத்தை அங்கீகாரம் கொடுத்து கனம் கொடுத்துட்டீங்கன்னா, அந்த நான் சொன்னேன்ல முதல் நாள் சாட்சி, அவர் எங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? சிங்காசனத்தில் வெளிச்சமாய் வலது பாரிசத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க தேவன். உங்கள் ஜெபத்தில் அவரை நீங்கள் ப்ளீஸ் பண்ணீங்கன்னா, அவர் இருக்கிற இடத்துலேருந்து உங்களை எழும்பி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்பலையா? சங்கீதம் 40 எப்படி? நான் சாய்ந்து, அதே மாதிரி சங்கீதம் 116 நினைக்கிறேன், நான் உனக்கு சாய்ந்து. சரி, இன்னும் அழகான டிரான்ஸ்லேஷன் 40 எப்படி? ஐ வில் இன்க்ளைன்னா நான் சாயிறேம்மா உன்கிட்ட. ஏன்னா நீ அழுதுட்ட, நீ என்கிட்ட கேட்டுட்டம்மா, நீ என்னை நம்பிட்ட. இந்த துன்பத்துலையும் லிண்டா நீ என்னை நம்பிட்ட, நான் இப்போ உன்கிட்ட சாஞ்சிட்டேன். நீ யாரையோ தேடலை, நீ ஆப்பை தேடலை, ஃபோனில் ஏதாவது சால்வ் பண்ணிக்கலாமா நீ தேடலை, நீ என்னுடைய நாமத்தை கூப்பிட்ட பத்தியா, இப்போ என் செவியை நான் உன்கிட்ட சாய்க்கிறேன். இருந்த இடத்துலேருந்து எழும்புறாரு. அதுதான் பிளஸ் மீ ஓ லார்ட்னு கேட்குறான். இன்னைக்கு அப்படி உங்களால் முதல் பாயிண்ட் கேட்க முடியுமா? என்னது? உங்களோட ஜெபத்தில் ஆண்டவருடைய பராமரிப்பு இருக்க வேண்டும். He asked for God's providence. ஆண்டவரே, நான் பட்ட வேதனை போதும், நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு உங்கள் பராமரிப்பு இந்த நாட்களில் தேவைப்படுது. முடியலப்பா, அவங்க பாட்டுக்கு எனக்கு பேரை வச்சுட்டாங்க. போகிற வரவெல்லாம் என்னை வந்து ஒருத்தன் வந்து முனியாண்டின்னு கூப்பிட்டான்னு சொல்லி அவன் கேவலமாக இருக்குன்னு அவன் பேரை ஆண்டின்னு மாற்றினானான். எப்படி ஆண்டின்னா பயங்கரமாக ஒரு யாரோ வெள்ளைக்காரர் வர மாதிரி இல்லை, பார்த்தா அவர் பேர் முனியாண்டி. இன்றைக்கி பராமரிப்பு எனக்கு வேணும். அதனால இந்த 2025 நான் ஏன் ஆண்டவரே, இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள், உங்கள் எல்லாரும் முட்டங்கால் பண்ணி என்ன நான் வந்து நேர் முட்டங்காலில் போட்டு
பராக் பராக்னு நான் ஏன் உங்களை கூப்பிடுறேன்னா, உங்களுடைய முகத்தை என் முகத்துல ஒட்டிக்கோங்க. ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. நீங்க அறிக்கை செய்யுங்க. அந்த இடத்துல விடுதலை விடுதலை, ஒரே நொடியில விடுதலை. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஒரு செகண்ட் ஜெபத்துல விடுதலை நடந்திருக்கு. மரித்தவர்கள் உயிரோட எழும்பி இருக்காங்க அவர் வார்த்தையில. 1 hour இல்லைங்க, ஒரு மிரக்கல் முன்னாடி எனக்கு பாஸ்டர் வின்ஸ்டன் நான் சொன்னாரு, ஒரு நிமிஷம் சொல்லி என்ன ஆகுது, வார்த்தை போச்சு, பூமியை சிருஷ்டித்தார், வெளிச்சம் வந்தது. உண்மையா இருக்கணும். அது ஜெபம் தவறுன்னு நான் சொல்லலை, அதுவும் முக்கியம். நான் என்ன சொல்றேன்னா, அதுல அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு உங்க இருதயம் திறக்கப்படலன்னா அது வேஸ்ட் ஆயிடும். அதே மாதிரி இங்கே உட்காந்துட்டோம், இருதயம் திறக்கப்படலன்னா வேஸ்ட் தான். இங்கேருந்து ஜெபம் வர வேண்டும். அதுக்கு தான் நான் அதை சொல்றேன். ஸோ அவர் சொல்றார், இந்த 2025 எத்தனை பேர் விசுவாசிங்க, தேவனுடைய முகம் என் மேல் ஒட்டி கொண்டு இருக்கும். அவர் சாஞ்சிட்டார் என் மேல, போதுமா எனக்கு அது. என்னாகமம் 4ஆம் அதிகாரமா 6ஆம் அதிகாரமா 6 நினைக்கிறேன், என்ன வரும் என்னாகமம், என்னை நீர் ஆசீர்வதித்து, Lord bless me and keep me, make your face, என் உம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசம் பண்ணுங்களா, shine upon me and give me and be gracious unto me, என் மேல் கிருபையா இருங்க. அடுத்தது, he lift up your countenance, உங்க முகத்தை என் பக்கமா தூக்கி என் பக்கமா திருப்பி உங்களுடைய சமாதானத்தை எனக்கு கொடுங்க, எனக்கு அது போதும் இந்த 2025. ஆமேன். உங்க சமாதானம் என் கூட இருக்கணும்னு அவன் கேட்குறான். இப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? இல்லை, லிஸ்ட்டு வரும், கத்திரிக்காயிலேருந்து வரும். நோ, your prayer, my prayer, our prayer life as a wise women should change from this day henceforth. இது மாறணும். ஆமேன். இந்த மாதிரி ஜெபத்தை ஏறெடுக்க கற்றுக்கோங்க. அதனால தான் இன்றைக்கி ஜெபத்தை பற்றி நான் என்றைக்குமே பேசினதில் இன்றைக்கி அது ஆர்வமாக நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ முதலாவது அவன் உங்கள் முகத்தை என்ன பண்ணுங்கள், என் மேலே தயவு செய்து வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் எனக்கு என்னை வந்து நீங்கள் இல்லாமல் என்னால் வேறு எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கப்புறம் பாருங்கள், அதாவது சிலவங்க இப்படி உங்களுக்கு சொல்லி தருவாங்க, அதை நம்பாதீங்க. இல்லை நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஜெபம்லாம் நம்ம பேசக்கூடாது, ஆசீர்வதிக்கிற ஜெபம்லாம் நம்ம சொல்லக்கூடாது, பிளெஸ் மீலாம் சொல்லக்கூடாது. அது பணத்தில் ரொம்ப இருந்தால் அவங்க சொல்கிறது வேறு. பட் ஆண்டவர்கிட்டலாம் நீங்கள் அப்படி கேட்கக்கூடாது. அவங்கள ரொம்ப தாழ்த்திக்கிறாங்களாம். நான் சொல்லுவேன், இந்த ரொம்ப தாழ்மையாக ரொம்ப பேசுகிறவங்களுக்கு தான் உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஆசைகள் இருக்கும். அவங்களும் ஆண்டவர்கிட்ட கேட்டு வெற்றி சிறக்கிற வாழ்க்கை பண்ண மாட்டாங்க, நீங்களும் வெற்றி அடைய முடியாத மாதிரி அவங்கள பேசிடுவாங்க. இன்றைக்கி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், அந்த மாதிரி க்ரீடியாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி உங்களோட வாயில் என்ன வர வேண்டும் நான் சொன்னேன், விசுவாச வார்த்தைகள். அப்போனா யாபேசு பிரச்சனையிலே இருந்து துன்பத்திலே வளர்ந்தாலும் ஒரு நாள் ஒரு வார்த்தை கூட ஜெபத்தில் அவன் பிச்சை கேட்கல. என்ன கேட்கல? நீதிமான் ஒருபோதும் அப்பத்துக்கும் அது எப்படி வரும் இங்கிலீஷில், எப்படி தெரியுமா, பெக்கிங். நல்லா இல்லைல்ல அந்த வார்த்தை. இனி நம்ம அதை நம்ம லைஃப்லேருந்து எடுத்துடணும். அது எனக்கு இன்றைக்கி சோறு இல்லையா நான் படுக்கிறேன், எனக்கு இன்றைக்கி காசு இல்லையா நான் படுக்கிறேன், இருக்கிறத வச்சுட்டு நான் வாழ்கிறேன். நாளைக்கு ஆண்டவர் எனக்கு நான் நினச்சதை விட அதிகமாக என் டேபிளில் இருக்கும், என் கிச்சன் நிரம்பப்படும். இதுதான் விசுவாசம். சரியா? இன்றைக்கி அந்த ப்ரேயர் தான் இருக்கணும். அதனால தான் அவன் எப்படி கூப்பிடுறான், ப்ளஸ் மீயோல நேராகவே சொல்கிறான், என்னை ஆசீர்வதிங்க, என்னை சாஞ்சிருங்க என் மேலே. ரெண்டாவது என்ன சொல்கிறான், நீங்கள் சாயறது மட்டும் இல்லை, என்னோட எல்லைகளை நீங்கள் ஜெபிச்சா எப்படி ஜெபிப்பீங்க தெரியுமா, என் எல்லைகளெல்லாம் கட் பண்ணிருங்க ஆண்டவரே, எனக்கு நிறைய எல்லைகள் தடையாக இருக்குது, பார்டர்ஸ் எல்லாம் கேன்சல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இவன் பாருங்க, எல்லைகளை எடுங்கன்னு சொல்ல, என் எல்லைகளை விரிவா. ஏன் அப்படி சொல்கிறான்? ஒரு எல்லை விரிவாக விரிவாக என்ன ஆகும், ஒரு இடம் பெருசாக இன்னைக்கு இந்த சபையே நான் நம்புகிறேன், நம்ம சபைக்கு வந்து புகலிடம் தான் பேர் வைக்க போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி ஹார்வெஸ்டர்ஸ் சாங்சுரி. ஆண்டவர் நம்ம எல்லைகளை விரிவாக்குவார் கூடிய சீக்கிரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ விரிவாக்க ஆண்டவர் இன்னும் என்ன கொடுக்கிறார், நிறைய வேலையை கொடுப்பார், ஆசீர்வாதம் கொடுப்பாராம். பார்த்தீங்களா? இதுல கூட ஒரு செல்ஃபிஷ் என்ன ஆசை, எனக்கு ஆண்டவர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஆனால் நான் ஒன்றுமே ஆண்டவருக்கு ஒரு துப்புனருக்கு மண்ணள்ளி சபையில் போடவே மாட்டேங்க, ஆனால் அவர் எனக்கு அங்கே வானத்துலேருந்து எனக்கு கொட்டிக்கிட்டே இருக்கணும். சாரி நான் இப்படி இருக்கேன், எனக்கு தெரில நான் ஏன் இப்படி இருக்கேன். எல்லைகளை விரிவாக்குகிறார் என்றால் அதிக வேலை நீங்கள் ஆண்டவருக்கு செய்யணுன்றத யாபேஸ் கேட்குறான்.
அதனால தான் என் எல்லைகளை நீங்க பார்டர்ஸை கட் பண்ணாதீங்க. டோன்ட் எலிமினேட் மை பார்டர், பட் எலிவேட் மை பார்டர். என்னோட டெரிட்டரியை உயர்த்துங்க, விரிவாக்குங்க. ஏன் கேட்குறான்? அதிக வேலை. என் நாமத்தை ஆசீர்வதிக்க மட்டும் செய்யாதீங்க ஆண்டவரே. யாபேஸ் சொல்றான், என் பேரை மாற்றி மட்டும் செய்யாதீங்க, என் பேர் இன்ஃப்ளூயன்ஸை கொடுங்க. எந்த இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுமா? ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் என் பேரில் இருக்கணும். அந்த தேவனுடைய தாக்கம் இவன் பேரில் இருக்கணும்னு கேட்குறான். எனக்கு தமிழில் இன்ஃப்ளூயன்ஸ்னா என்னன்னு தெரில. இன்னைக்கு உலகத்தில் நீங்களும் நானும் எதுக்கு நம்ம சுற்றிட்டு இருக்கோம்? ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணோன்னு. இம்ப்ரெஷன்லாம் வேலைக்கே ஆகாது. ஆனால் நீங்கள் ஒருத்தன் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உருவாக்குங்க, அவன் உங்களை சாவர வரைக்கும் மறக்க மாட்டான். தாக்கம்னா என்ன தெரியுமா? அவனுக்கு இல்லாத நேரத்தில் போய் ஆண்டோட வார்த்தையை கொடுத்தீங்களே, ஜெபத்தை கொடுத்தீங்களே, விடுவித்தீங்களே, அதுதான் தாக்கம். அப்போ யாபேஸ் சொல்கிறான், என் பேரை மாற்றுறது மட்டும் இல்லை, என் பேரில் உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை வைங்க. I have my name should be influenced so that I should work more for your kingdom. இன்னும் உங்க ராஜ்யத்துக்கு வேலை செய்கிற அளவுக்கு என் எல்லைகளை என்ன பண்ணுங்க. ஆண்டவர் சில நேரம் எடுத்ததோ காசு கொடுக்க மாட்டார், முதல்ல உங்களுக்கு ஜனங்களை ஏற்படுத்துவார். நான் போனதை அரணியில் இருந்த நாட்கள்லாம் சொன்னேன்ல, ஜனங்களை கொடுத்த பின்பு தான் உங்களுக்கு ராஜாவாய் ஆக்குகிற தேவன். ராஜாவை ஆக்கிட்டு டம்மி ராஜாவை ஆக்கிட்டு போறவர் இல்லை நம்ம தேவன். ஜனங்கள் இல்லைன்னா அந்த ராஜா பேர் என்ன ராஜா? டம்மி ராஜா. சொல்லுங்க முதல்ல. ஏன் இன்னும் எனக்கு காசு வரல, ஊழியத்தில் ஏன் தரப்பல? ஜனத்தை இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்குறாரியா, உங்க பேரை பெருமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். 4 பேருக்கு போது இவங்க இந்த சர்ச்லேருந்து வராங்க, நிறைய ஜனங்கள் வந்துட்டாங்கன்னு வைங்க. இப்போ நம்ம சர்ச் இங்கே ஒன்று இருக்குது, மேலே ஒரு கேலரி இருக்குன்னு வைங்க. இந்த புல்பிட்டை இங்கேருந்து பார்க்குறவனுக்கு இது பெருசாக இருக்கும். கேலரியிலேருந்து என்னை பார்த்தா நான் எப்படி இருப்பேன்? ஆண்டவர் உங்களை உயர்த்த 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 உங்க பிரச்சனைகள் சுருங்கி கொண்டே இருக்கும். உங்க பிரச்சனை உங்களை விட்டு போவாது. ஆனா இருக்கிற பிரச்சனையை கூட மதிக்காம ஆண்டவருக்காக ஊழியம் செய்வீங்க. ஆமென். அதுதான் பிளேன்ல உயர 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 போகும்போது கீழே எப்படி இருக்கு? சென்னையெல்லாம் குட்டி குட்டி மேட்ச் பாக்ஸ் வீடு மாதிரி இருக்கும். நான் எப்பவுமே சென்னை இங்கே ஸ்ரீலங்காவில் லேண்ட் ஆகும் மரங்கள் பார்ப்பேன். அங்கேயும் மரம் இருக்குங்க, குட்டி மேட்ச் டப்பா மாதிரி தெரியும், மேட்ச் பாக்ஸ் மாதிரி. ஏன் அப்படி தெரியுது? ஆண்டருக்காக அவர்கிட்ட உங்க எல்லையை விரிவாக்க சொல்லுங்க. அவர் உங்களை உயர்த்த உயர்த்த உங்க பிரச்சனை ஷ்ரிங்க் ஆயிட்டே வரும். As your courts are expanded, your circumstances will shrink. ஆமென், ஆமென் சொல்லுங்க. உங்களோட எல்லைகள் விரிவாக விரிவாக உங்க சூழ்நிலையில் சுருங்கி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களை தாக்காது, நீங்க தான் அதை தாக்குவீங்க. ஆண்டவர் அப்படி மாற்றி போடுவார். அதை சொல்லிட்டு 3வது ஒன்று சொல்கிறோம். ஸோ முதல்ல என்ன சொன்னேன்? உங்கள் ஜெபத்தில் யாரோட இது இருக்கணும்? ஆண்டவரோட பராமரித்தல், காட்ஸ் ப்ராவிடன்ஸ். செகண்ட், காட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் ஜெபத்தில் இருக்கணும். உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, அவர் யார் என்பது உங்கள் நாமத்தை மாற்ற வேண்டும். 3வது, காட்ஸ் அக்கார்டன்ஸ். நான் எப்பவுமே ரைமிங்காக எழுதுவேன்ல, அக்கார்டன்ஸ்னா என்னது? அவரோட உடன்படிக்கை. அவர் ஒப்புக்கொள்ளணும். நீங்களா முடிவு எடுத்துடக்கூடாது. ஜெபத்தில் எல்லா ஜெபமும் பண்ணி என்ன கேட்கணும்? ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்யுங்க, என் சித்தம் அல்ல உம் சித்தம். அந்த ஜெபத்தை. அப்போ அவன் என்ன கேட்குறான்? உம்முடைய கரம் என்ன இருக்கணுமா? என் மேலே இருங்க. எப்படி கேட்டுட்டா இருப்பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதம் கேட்கறது ஒன்று சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நான் எப்படி இப்போல்லாம் ஜெபிக்கிறேன் தெரியுமா? யாபேஸ் ஜெபம் தான். நான் இதில் நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்லித்தரேன். நான் இது வேறு மாதிரி அவங்களுக்கு டீச் பண்ணேன், பர்சனாலிட்டி டைப்பில். அப்போது ஏன் அதை சொல்கிறேன்னா, இது பாருங்கள், அவருடைய கரம் என் மேலே இருக்கணும்னா நான் எப்படி ஜெபிக்கிறேன்னா, ஆண்டவரே எனக்கு திடீர்னு ஒரு ஆசீர்வாதம் வருது, அந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் இல்லைன்னா எனக்கு அந்த ஆசீர்வாதமே தேவையில்லைன்னு நான் ஜெபிக்கிறேன். அப்படின்னா என்ன? என் வீட்டில் ஒன்று இருக்குன்னா அதில் யாரோட கரம் அதில் இருக்க வேண்டும்? என் தேவன். என் வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருளும் என் தேவனுடைய கரம் அதில் இருக்க வேண்டும். ஆமென். உங்கள் கரத்துலேருந்து வராத எந்த ஆசீர்வாதமும் என் வீட்டில் இருக்கக்கூடாது. ஆமென். இன்னைக்கு ஏன் நம்ம இன்னும் ஆசீர்வாதத்தை இழக்கிறோம்? சில நாள் நல்லா தான் காசு இருக்குது, ஏன் சமாதானம் இல்லை? ஆண்டவரோட கரம் அந்த ஆசீர்வாதத்தில் இல்லை. அதனால யாபேஸ் எவ்வளோ புத்திசாலினா, நீங்கள் எனக்கு ஆசீர்வச்சிருங்க, என் எல்லைகளை பெரிதாகுங்க, ஆனால் உங்கள் கரம் மட்டும் என்ன இருக்கணும்? அதில் வச்சிருங்கப்பா, அதுலேருந்து எடுக்க. ஏன்னா என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என் பேர் பிரச்சனை. என் பேர் என்ன? நீங்கள் எல்லைகளை பெருகிடாக்கிடுவீங்க, ஆசீர்வதிப்பீங்க. என் புத்தி எங்கே போவோம்? பயங்கர பெரிய சர்ச் கொடுத்துருவீங்க. அப்புறம் லிண்டாக்கு பயங்கர ப்ரைடு வந்துடும். ப்ராஃபிட்டஸ் லிண்டா, பெரிய சர்ச் ஏசிலாம் போட்டுருவேன்.
இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் யாபேஸ்கிறான். உன் எல்லைகளை பெரிதாக்குங்க, ஆனால் உங்கள் கரத்தை தயவுசெய்து என் மேலே வச்சுருங்க. ஏன்னா நான் எவ்வளோ பெரிய பெயின்னு எனக்கு தான் தெரியும். எனக்குள்ளே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான எனக்கு தெரியும் ஆண்டவரே. என் பெருமை எனக்கு தெரியும், என் மேட்டிமை எனக்கு தெரியும். இதெல்லாம் என்னை தாக்காதபடிக்கு உங்களுடைய கரம் அந்த ஆசீர்வாதம் மேலே இருக்கட்டும், என் மேலே இருக்கட்டும். கண்ட்ரோலில் இருங்க, என் சிந்தனை தவற விடாதபடி அந்த கண்ட்ரோலில் இருங்க அப்படின்னு அவன் கேட்குறாங்க. எவ்வளோ அழகான ஜெபம் இல்லையா? அதனால தான் பாருங்க, சில நேரம் இந்த ஆசீர்வாதம் வந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி நாட்கள் கூட ஜாலியாக இருந்துடலாம், சமாதானமாக இருந்துடலாம். ஆசீர்வாதம் வரும்போது தான் நம்மளோட கேரக்டரை நம்ம நல்லா பார்த்துக்கணும். கரெக்டாங்க? இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் சில ஊழியக்காரங்களாம் உயர்த்துறார், ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் என்ன இழந்துடுறாங்க? கேரக்டர் இறந்துடுறாங்க. ஏன் கேரக்டரை இழந்துடுறாங்க? பெருமை வந்துடுது. நான் தான் எங்கள் ஹைலைட் நினைக்கிறாங்க. எவ்வளோ தேவனோட ஆண்டவர் பாருங்க, வேணும்ட்டு உயர்த்தி உயரத்தில் அசிங்கப்படுத்தி விட்டுருவாரு. கவனமாக இருங்க, தெரியாமல் இருக்கிறது பெட்டர். அப்படி உங்களுக்கு தெரிய பண்ணால் இப்படி கேளுங்க, உங்கள் கரம் என் மேலே இருக்கணும், நான் அமைதியாக இருக்கேன், தாழ்மையாக இருக்கேன். எவன் தன்னை தாழ்த்திக்கிறானோ அவனை நான் உயர்த்துவேன். எனக்கு முதல்ல ஆண்டவர் என்ன கொடுக்கணும்னா அமைதியும் பொறுமையுள்ள குவைட் அண்ட் ஜென்டில் ஸ்பிரிட் கொடுக்கணும் ஆண்டவர். இல்லை எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும். ஸோ அது மூன்றாவது. மூணாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? காட்ஸ் ப்ராவிடன்ஸ், அவரோட பராமரித்தல் இருக்க வேண்டும். என் ஜெபத்தில் ஆண்டவரோட தாக்கம் இருக்க வேண்டும். மூன்றாவது ஆண்டவருடைய ஒப்புதல் இருக்க வேண்டும். அவரோட உடன்படிக்கை இல்லாத அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். நான்காவது அவருடைய விடுதலை. ஜெபம் என்றாலே என்னங்க? விடுதலை. ஜெபிச்சிட்டீங்கனாலே, நீங்கள் அந்த முழங்கால் பண்ணி ஜெபிச்சிட்டிங்கன்னா உங்களை எழுப்புறது தேவாதி தேவன் தான். ஆமென். புதிய ஏற்பாடில் இருக்குது, பவுல் லெட்டரில் எழுதுறாரு, நீ குனிஞ்சனா உன்னை நிமிர்த்தி நிற்க வைக்கிறது தேவன் தான். ஆமென். கடைசியில் விடுதலை கேட்குறான். எப்படி கேட்குறான்? ஆண்டவரே, உங்கள் கரம் என் மேலே இருக்கணும், என்னை தீங்கி என்னை துக்கப்படுத்தாத அளவுக்கு என்ன விலை. இங்கிலீஷில் லார்ட் கீப் மீ அவே ஃப்ரம் ஈவில்னு கேட்குறான். லார்ட் ஈவிலை என்கிட்ட இருந்து எடுங்கன்னு சொல்ல. இன்னைக்கு நம்மளாம் ஓவர் பரிசுத்தவாட்டிகள்ல எப்படி ஜெபிப்போம்? இயேசுவின் நாமத்தில் அந்த சத்ருவை முறியடிச்சுக்கோங்க. முதல்ல உங்களை சத்ரு கிட்ட இருந்து நாங்கள் காப்பாற்றணுன்ற மாதிரி தான் நம்ம ஜெபம் இருக்க வேண்டும். அதுதான் யாபேஸ் சொல்கிறோம். என்ன ஈவில்லேருந்து என்ன பண்ணி வைங்க, தள்ளி வைங்க. ஏன்னா நான் பெயின், ஈவிலும் சாரோ, அதுவும் கஷ்டம், நானும் கஷ்டம். புரியுதா? முதல்ல என்ன பண்ணுங்க, அந்த காரியத்துலேருந்து என்ன தயவு செய்து என்ன பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஏன்னா ஒருத்தவங்க உங்களை விடுவிக்கிறார் என்றால் உங்களை நீங்கள் நன்கு ஆராய்ந்து அறிந்திருக்க வேண்டும். உங்கள் ஜெபம் எப்படி இருக்கணும்னா டோட்டல் சரண்டரன்ஸ் இருக்கணும். எப்படின்னா ஃபுல்லாகவே உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். கொஞ்சம் கூட அந்த பெருமையோ அந்த ஆவி வந்துடக்கூடாது. ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, ஆனால் நீர் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கீர். எப்படி அதிகாரம் என்ன? உங்களுடைய குமாரன் குமாரத்தி என்று அந்த சன்ஷிப்பை கொடுத்துருக்கிறீர். அந்த ஹேர்ஸ் ஆஃப் யோர் கிங்டம்னு சொல்லியிருக்கிறீர். நாங்கள் உங்கள் ராஜ்யத்தில் நான் உங்களோட குழந்தை, அப்படி நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் நான் தப்பே பண்ணலன்னு ஜெபிக்கக்கூடாது. இது அவங்க தான் ஆண்டவரே, இதெல்லாம் அவருக்கு தெரியாமல் இருக்குமா? வாயில் கூட சொல்லிங்க. மனசளவில் நம்ம நிறைய பேர் நம்ம பாருங்கள் ஜெபத்தில் சரண்டர் ஆகவே மாட்டோம். அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு என்னை பற்றி தெரியும், ஸோ என்னையே என்னக்கிட்டேருந்து விலக்கிடுங்க. என்னது? என்ன என்கிட்டேருந்து விலக்கி உங்களுடையது. டு நாட் லீன் ஆன் யோர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் யாரோடது வரணும்? தேவன் தான் உங்கள் வழியை செம்மைப்படுத்த வேண்டும். அந்த ஜெபம் உங்களுக்கு வர வேண்டும். இங்கே நானே இனி இல்லப்பா, நீங்கள் தான். ஆமென். அந்த சரண 1 பேதுரு 5:6 இப்படி சொல்லுது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நீங்கள் எப்படி இருக்கணுமா? அடங்குங்க, சரண்டர் பண்ணுங்க. அப்போ அவரோட பலத்த கரத்தில் நீங்கள் இருக்கலாம். அதான் ஒவ்வொரு வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. அவர் பலத்த கரம் என்கிட்ட இருக்காருனால நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கூடாது. நம்ம அடங்கி இருக்கும் போது அவர் கரம் நம்ம மேலே இருக்கிறது. ஒருத்தவங்க கீழே அடங்கவே இல்லை, அப்புறம் எப்படி அவர் கரத்தை மேலே வைப்பார்? ஒருத்தவங்க கீழே போனோன்னா அந்த கரம் கீழே வரணுன்னா நீங்கள் அந்த கரத்து கீழே குனியணும்ல, கொஞ்சம் பெண்ட் அடிக்கணும்ல. அந்த தாழ்மையை அவர் எதிர்பார்க்குறார் ஜெபத்தில். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், என்னை ஏன் அவன் அப்படி சொல்கிறான்னா, என்னை ஏன் இந்த பிரச்சனையிலேருந்து என்னை தள்ளி வைங்கன்னு சொல்கிறான்னா, திருப்பி நான் யாருன்னு தெரியும், நான் திருப்பி என்ன பண்ணிடக்கூடாது, எனக்கு வந்த ஆசீர்வாதத்தில் என் பிரச்சனையை நான் உயிர்ப்பிச்சிடக்கூடாது. அது மட்டும் கிடையாது, நான் அடுத்தவங்களை ப்ளேம் பண்ண பழகிட்டேன். ஏன்னா எனக்கு பேர் வச்சது யார்? என் அம்மா.
யாரோட பிரச்சனைனால நான் என்ன பண்ணுறேன் இப்போ சுமந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஏன் அவன் தீங்குக்கு என்னை விலைக்கு காத்துக்கோங்கன்னு சொல்கிறானா, எனக்கு என்னதான் அப்படி பேர் வச்சாலும் நான் என் தாயை ஒருபோதும் நான் சொல்லக்கூடாது. நான் என் சபையை குறை சொல்ல மாட்டேன், என் போதகர்களை குறை சொல்ல மாட்டேன், உட்காந்து ஃபோனில் பேச மாட்டேன். ஃபோனில் ப்ரேயர் டைம்னா நான் என்ன பண்ணுவேன், ஜெபம் மட்டும்தான் பண்ணுவேன். வேறு எக்ஸ்ட்ரா 1 நிமிஷம் 2 நிமிஷம் டைமுக்கு நீங்கள் மற்ற நாள் தான் பண்ணணும். டிஎஃப்ஐ குரூப் இருக்குல்ல, அதில் ப்ரேயர் குரூப் என்ன டைம் கொடுக்குறீங்க? இப்போ 6லேருந்து 8க்கு நேம் கொடுத்துருக்குறீங்க. 6லேருந்து 8 வரைக்குமா நம்ம ஜெபிக்கிறோம்? ஒரு 1 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், மேக்ஸிமம் 15. இப்போ நான் உங்களுக்கு பண்ணியிருக்கிறேன்ல ஜெபத்துக்கு, சிஸ்டர் விக்டோரியாவுக்கு பண்ணியிருக்கேன். பண்ணும்போது நான் வந்து மற்ற நேரம் பண்ணும்போது எப்படி பேசுவேன், எப்படி இருக்கீங்க? ஜெபத்துக்கு பண்ணும்போது என்ன சொல்வேன், என்ன ப்ரேயர் பாயிண்ட் நான் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்கள், டபால் ஃபோன் கட் பண்ணிடுவேன். இதே மற்றதுன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பேன், என்ன பண்ணுறீங்க. ஸோ ஆண்டவர் நமக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தார் என்றால் அதில் நம்ம கரெக்டாக இருக்க வேண்டும். புரியுதா? இதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறீங்க லைஃப்பில். டு ஷோ ஹூ யூ ஆர் இன் கிரைஸ்ட். யூ ஆர் த வைஸ் விமென். இது என்னோட இது வந்து இந்த பிரசங்கம் எப்படி இருக்கணும்னா, நம்மளோட இந்த வருஷத்தோட வாக்கு தத்தமே சிஸ்டர் எனக்கு சொன்னதுபடி பார்த்தா டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம். இன்னைக்கு சரீரத்தில் நமக்கு மறுரூபம் வர்றது பெரிய விஷயம் இல்லைங்க. இன்னைக்கு இதெல்லாம் போகிறது மறுரூபம் பெரிய விஷயம் இல்லை. என் இருதயம் மாற வேண்டும். நான் வித்தியாசமாக இருக்க போகிறேன் 2025. என்னோட லைஃப் ஸ்டைலே மாறப்போகுது. என்னை சிஸ்டர் எலிசபெத்னாலே ஜெபம் தான் என்னை கூப்பிடுவாங்க. அந்த அம்மா ஜெபிக்கும் அப்படின்னு கூப்பிடுவாங்க, அப்படின்னு சொல்லணும். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? அவங்கக்கிட்ட நல்ல வார்த்தை இருக்குங்க, அவங்ககிட்ட பேசினாலே விசுவாசம் வந்துடுங்க. பிரச்சனை தான், ஆனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணதும் எனக்கு ஒரு விசுவாசம், தைரியம் வருது. ஐயோ ஏன்டா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு ஆகிடாதீங்க. எம்மா இந்த நம்பர் வந்தாலே எனக்கு அடி வயிறு, அப்படி இருக்கக்கூடாது. அவங்க ஜெபிக்கிறாங்கன்னா எனக்கு இந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன், ஓ இவங்க கரெக்டான நேரத்தில் எனக்கு பண்ணாங்க, அப்படி தான் நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் யாபேசுடைய ஜெபமாக இருந்தது. டோட்டல் சரண்டரன்ஸ். சரியா? கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணுறோம். கலாத்தியர் 5:1 இப்படி சொல்லுது, நீங்கள் மறுபடியும், நான் சொல்கிறேன் இவ்வளோ ஜெபிச்சுட்டு பவுல் சொல்கிறார், மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலைத்திருங்க. அப்படின்னா காட் உங்களுக்கு ஃப்ரீடம் வேணும்னு தான் யார் வந்தா ஃப்ரீடமே கொடுத்தாரு. அதுதான் இங்கிலீஷில் இருக்குது, இட் இஸ் ஃபார் ஃப்ரீடம் தட் கிரைஸ்ட் ஹஸ் செட் யூ ஃப்ரீ. திருப்பி எங்கே போய் உட்கார்ந்திடக்கூடாது, அடிமைத்தனத்தில் உட்காரக்கூடாது. இப்போ முடிக்க போகிறேன். யூதா, அதாவது யாபேஸ் எந்த கோத்திரத்துலேருந்து வந்தான்னு சொன்னேன். இப்போ வந்து லாஸ்ட்டில் அந்த யூதா கோத்திரன் எங்கே, நான் என்ன சொன்னேன், அவங்க தகப்பனை பற்றி பேசினேன், யூதாவோட தகப்பன். ஆனால் யூதாவோடைய அர்த்தம் என்னன்னா துதி. சொல்லுங்கள், உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். The tribe of Judah means praise. இன்னைக்கு அவனோட ரத்தத்தில் என்ன ஓடுது, துதி. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆமேன். இது அவனோட ரத்தத்திலே ஓடுதுங்க. நீ என் பேரை மாற்று, உன் பிரச்சனையை என்கிட்ட திணி, என் வாழ்க்கை மாறட்டும், ஆனால் ஏங்குள்ளே ஓடிட்டு இருக்கிறது துதியின் ஆராதனை. அந்த துதி எரிகோ மதிலை வீழ்த்து போடும், சில காரியங்களை ஜெயித்து முடிக்கும். ஆமேன். ஏன்னா அந்த ரத்தம் சாதாரண ரத்தம் இல்லை. அன்னைக்கு கல்வாரி மலையில் உங்களுக்காக, அந்த சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்ட அதே ரத்தத்தில் உங்கள் ஜெபத்தில் விடுதலை வரும். ஆமேன். இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் நீங்கள் கேட்டதை உடனடியாக அருள செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன். அது மட்டும் இல்லை, பிலிப்பியர் 4:6 எனக்கு ரொம்ப பிடிக்கும். டு நாட் பி ஆங்ஷியஸ், ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், பட் வித் ப்ரேயர் அண்ட் பெட்டிஷன், வித் prayer and petition with thanksgiving submit your requests unto me, unto God, then the peace that passeth all understanding shall guard your hearts and mind. Amen. இந்த உலகம் தர முடியாத சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தனையும் ஆட்கொள்ளும். இன்னைக்கு ஆசீர்வாத வசனத்தை நான் வைக்கவா? இப்படி ஜெபிச்சு பாருங்க, ஆண்டவர் நீங்க தலை குனிந்த இடத்துல உங்கள் தலை உரையை உயர்த்துகிற தேவன். ஆமேன். அதுக்கு எந்த வசனம் தெரியுமா? சங்கீதம் 112:2 முதல்ல வாசிச்சிடுறேன். அவன் சந்ததி எப்படி இருக்குமா?
இப்படிப்பட்டு தாழ்த்தி ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவருக்குரிய எல்லா அங்கீகாரமும் கொடுங்க, அவரை திருப்திப்படுத்துங்க. 2025 ஆண்டவர் எப்படி வைப்பார்? அது மட்டும் இல்லைங்க, 2025 மட்டுமா நமக்கு நம்பிக்கை? ஆண்டவர் உங்களுக்கு எதிர்காலத்தின் தேவன் அவர். ஆமென். முடிவு பரியந்தமும் உங்களோட வர தேவன். அவர் வர வரைக்கும் உங்கள் சந்ததி பூமியில பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்க முடியும். இன்னைக்கு உங்க தலைமுறையை உயர்த்துகிற தேவன். எங்கெல்லாம் தலை குனிஞ்சிங்களோ ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். அது மட்டும் இல்லை, முதல் வசனம் நான் எப்பவுமே 2வது வாசிச்சா என்ன சொல்லியிருக்கேன்? முதலும் அடுத்ததும் வாசிக்கணும். முதல்ல என்ன பண்ணோம்? அதுக்கு உங்க வம்சத்தை சந்ததி ஆசீர்வதிக்கணும்னா அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கு. ரொம்ப பிடிக்கணும். பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ வம்சம், நம்ம வம்சம் உயர்த்தப்படும், பலத்திற்கும். 3வது, உங்க வம்சத்தை பலப்படுத்துறது மட்டும் இல்லை, உங்க ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். நான் இப்போ பேசின அந்த துதியின் பிளட் லைன், அந்த இஸ்ரவேல் என்ற நாமத்தில் கூப்பிட்டான் பார்த்தீங்களா தேவனை, அந்த பிளட் லைன் வேற எதுவுமே இல்லை. அதோட சாட்சி தான் இந்த சரீரமும் இந்த ரத்தம் இன்னைக்கு உங்க முன்னாடி. ஆமென். இந்த ஜெபம் உங்களை, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க